எந்த பார்ப்பன எதிர்ப்பை பேசி நீங்க திராவிட இருப்பை காமிச்சீங்களோ அந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்து பார்ப்பன சமூகத்தை ஆதரிச்சு பேசுறதுனால மட்டும் இல்ல, பெரியாரை இழிவா பேசுறதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த முறை எல்லா பட்டத்திலயும் இருக்குது. அது சீமான்ட்ட இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா பப்பரப்பேன்னு இருக்கு. இன்னைக்கு பாஜக சொல்லுகிற எல்லா விஷயமும் பாரதி முன்னமே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பூணூல் மாற்றாருல இல்லங்க, அது புரட்சி தானே. நீங்க ஒவ்வொருத்தரா போய் 97% பூணூல் போடுவதை விடணும் 3% பூணூலை கழட்டி விடுறது ரொம்ப சுலபமா. இன்னொரு புறத்தில் நீ ஊரு பூரா பாரதிதாசனுக்கு போஸ்டர் அடிச்சு விட்டுறல. திராவிட இயக்க கவிஞர் அவனுக்கு சூடு சொரண மானம் இல்லாம பெரியார் இயக்கத்தை சேர்ந்த திராவிடம் 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 பாரதியாருக்கு நேரடி எதிராக மறுப்பெழுந்தது பாரதிதாசன் தான். அவர் சீடரா இருக்கலாம். பாரதிதாசனோட கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் நாம் தமிழர்னு சொல்லிட்டாரு. அதான் நாம் தமிழர் சீமான் தான் வாரிசுன்னு சொல்லிட்டாரு. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கு. பாரதிதாசன் தான் தமிழ் தேசிய கவிஞர். பாரதி பேசினார், அதை தாண்டி தமிழ் ஒன்றை கொண்டு வந்தவர், தமிழ் சிறப்புன்னு பேசினவர் பாரதிதாசன் தான். உன்னால சொல்ல முடியுமா? அந்த மேடையில சொன்ன கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க. சிறப்பா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. பாரதியார் யார் அப்படின்னா அவரு கவிதை எழுத தெரிந்த முதலாம் ராமகோபாலன். அதான் இருந்தாலும் ஒரு மகா கவி. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு சீமானுக்கு வித்தியாசம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்துக்கிட்டு பேசினாரு. அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்படுத்திய ஒரு விழா. பாரதியை பற்றி பேசணும்னா நான் பாகிஸ்தானு கூட போய் பேச தயாரா இருக்கேன் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. ஏற்கனவே சீமான் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அவர் பெரியார் மேடைகளில் என்ன பேசினாரோ அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி இப்போ ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசுகிறாரு. இவிகே இளங்கோவன் பேரனா இருக்கலாம், ஆனால் கொள்கை பேரன் நான் தான் பெரியாருக்கு அப்படின்னு பெரியார் மேடையில் பேசினவர், பாரதியாரின் கொள்ளு பேரன்னா இருக்கலாம், ஆனால் நான் தான் கொள்கை பேரன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசுகிறாரு. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இப்போ திராவிட இயக்கத்துக்கு பல விமர்சனங்கள் பாரதியார் மேலே இருக்கு. திமுக அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவங்க பெரிய அளவுக்கு பாரதியார் ஒரு எதிரியாக அவங்க பார்க்கல. நீங்க பாரதியார் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க. பாரதியார் சில சங்கீத்தனங்களை எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறீங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு புத்தகமே கூட எழுதியிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? சீமான் எங்கே போய் பேசுகிறாருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. நிறைய தோழர்கள், நம்ம தோழர்களே பார்த்தியா ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் சீமான் பேசிட்டாரு. சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் தான் பேசுவார். அதனால் சீமான் ரொம்ப யோக்கியர் மாதிரியும் அதனால் அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. சீமான் போன்றான கழிச்சடைகள் எங்கே வேணுமாலும் பேசுவாங்க. ஈவேரான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். இல்லை, ஈவேரான்னு அதை விட கேவலமாலாம் பேசுகிறாருன்னு வச்சுக்கிங்க. அதனால் சீமான் போன்றவர்கள் எங்கே வேணுமாலும், என்னத்துக்காக வேணுமாலும், எப்போ வேணுமாலும், எங்கே வேணுமாலும் பேசுவாங்க. இப்போ நாளைக்கே நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு திமுக ஆதரவு மேடைகளில் ஏதாவது பெரியார் பற்றி பேசணும்னா அங்கேயும் பேசுவாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே அந்த மேடையில் வைத்துக்கொண்டு பாரதியை ரொம்ப உயர்த்தியும் பெரியாரை தாழ்த்தி பேசுகிற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப இழிவான ஒரு கண்ணோட்டம். எங்கே போகிறாங்களோ கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அதற்கு விசுவாசமாக செயல்படுவாங்கங்கிற ஒரு அமைப்பு. எந்த பார்ப்பன எதிர்ப்பை பேசி நீங்கள் திராவிட இருப்பை காமிச்சிங்களோ அந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்து அந்த பாழடைஞ்ச கோட்டை இடிப்பாங்க. அந்த ஆளை பற்றி ஒரு பேட்டின்னா நம்ம வேணானே இருப்போம். நம்ம பொதுவாக பேசலான்னு தான் வந்தது. ஒரு தனி பேட்டி குறித்து பேசுகிற அளவுக்கான அறிவார்ந்த கருத்துக்கள் சொல்கிறதோ அல்லது அது குறித்தான ஒரு பொருட்படுத்தி ரொம்ப தீவிரமாக பேசுகிறேன் என்றைக்குமே பேசுறதில்லை. ஊதாரித்தனமாக பேசுகிற நபர்களுக்கு நம்மளும் நேரத்தை செலவு பண்ணி பேசணுமாங்கிறது தான் விஷயம். இதில் பாரதியார் குறித்து நம்ம பேசலாம். பாரதியார், பெரியார் குறித்து பேசுகிற விஷயங்கள். ஏன் வந்தே மாதரம்ங்கிற பேர் வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் பாரதி விழா நடத்துது அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. வந்தே மாதரம் பாடலுடைய 150வது விழா. ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு பாரதி பயன்படுத்தல. ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது பாஜகவோ அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க. ஆனா பாரதியை அவங்க பயன்படுத்தல. அது அவங்களோட இயல்பு. அம்பேத்கர் நீ உடனே பாரதியை பத்தி ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி விட்டதனால் நமக்கு எதிரி என்று நீங்கள் அந்த பக்கம் தள்ளி விட்டீர்களா அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பாரதி அவர்களின் இயல்பான குணாம்சம் கொண்டவர். அம்பேத்கர் அம்பேத்கர் அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் பயன்படுத்துறாங்கன்னா அம்பேத்கர் பின்னால் கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்புலத்தில் இருக்கிறதுனால அம்பேத்கர் அடையாள அரசியலாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் அம்பேத்கரை பயன்படுத்துறதுல இருக்குது.
அப்போ பாரதியை பயன்படுத்துறது அவர்கள் இயல்பான ஒரு அரசியல். அது பாரதி கிட்டே இருக்குது. அதைத்தான் 2000 நான் அந்த புத்தகம் எழுதினேன். தலித் முரசு தொடரா எழுதி அதுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து எனக்கு கண்டன கூட்டம் நடத்தினவங்க வந்து சிபிஎம் சேர்ந்த தாமிசாக்காரர்கள் கண்டன கூட்டம்லாம் நடத்தினாங்க. அவங்க யாரும் நமக்கு பதில் அதுன்னு சொல்லலை. அதில் இந்த கேள்விகள் இன்னைக்கு பாரதியை அவங்க கொண்டாடுறாங்க, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தான் சொன்னேன். அது அன்னைக்கு கண்டன கூட்டம் நடத்தினாங்க. அறிவார்ந்த துறை சேர்ந்த பேராசிரியர்கள் எனக்கு 3 புத்தகங்கள் மறுப்பு புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் எதுவுமே நான் கேட்டதுக்கு உங்க சொந்த ஊருக்கு என்னங்கன்னு கேட்டாங்கன்னா, மத்தியானம் காரக்குழம்பு சாப்பிட்டேன், வத்தக்குழம்பு சாப்பிட்டேங்கிற மாதிரியான பதில்கள் தான் வந்தது. ஆனா இந்த பதில்கள் வந்து நான் கேட்ட கேள்வி இருக்குல்ல, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எழுப்புகிற அவங்க ஆதரவு நிலையும் நான் பாரதியை அட்ரஸ் பண்ண விதமும் ஒண்ணு. இல்ல பாரதியார் ஒரு முற்போக்கு அடையாளத்தோட தான் பார்க்கப்படுறாரு. சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தபோது அவர் தமிழ்ல முதல்ல அவர் தான் இன்னைக்கு இவர் பேசுறாருல சீமான், இந்த மாதிரியான கருத்துகள் பாரதி வந்து தமிழ்ல அதை முதல்ல இந்துத்துவ ஐடியாலஜியோட அவர் தான் ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்டத்தை அணுகிறார். தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு இந்துத்துவ பின்புலத்தோடு அல்லது இந்து மத பின்புலத்தோடு சுதந்திர போராட்டத்தை அணுகணுங்க யாருமே கிடையாது. ஆனா ரஷ்ய புரட்சி குறித்து பாடுறாருல்ல, எல்லாத்தையும் ஆகாவென்று ஆமாங்க, எழுந்த யுக இஸ்லாம் புரட்சி. ஆதரவு பாடி இருக்கிறாரு, ரஷ்ய புரட்சி குறித்து பாடி இருக்காரு. அவர் ஒரு பத்திரிகையாளர். ம். பத்திரிகையாளராக இருக்கிறதுனால செய்தி அவருக்கு வந்து ரொம்ப நவீனமா இருந்தாரு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை அது கொளுத்துவோம்னு ஒண்ணுதான் பாடுறாரு. அது ஒண்ணுதாங்க பாடியிருக்காரு. மற்றபடி பெண்கள் சார்ந்த ஒரு வேற எதுவும் பாடினதே கிடையாது. இது எல்லாமே பெரியாருக்கு எதிராக பின்னால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஜீவா போன்றவர்கள் கற்பித்த விஷயம். நீங்க எல்லா விஷயத்தையும் தேசிய ஒற்றுமை பாடுறாரு. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். அப்புறம் ஒவ்வொரு வரியா சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்யும்னு சொல்றாரு. இந்த காசு இப்ப எல்லா தேசிய ஒற்றுமை பாடிக்கிட்டே வர்றார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், அப்புறம் சேரத்து தந்தங்களை பரிசளிப்போம், அப்படிலாம் சொல்லிட்டு வர்றார் தேசிய ஒற்றுமையோட. ஆனால் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம்ங்கிறது தேசியம் கிடையாது. அதே வரியில தான் வருது. இதான் பாரதி. இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? காசிங்கிறது சமஸ்கிருத பார்ப்பனிய மேன்மை சொல்ற ஒரு இடம். அதுக்கு ரிலேட்டடா காஞ்சிபுரத்தை சொல்றாரு. அப்ப இதுல தேசிய ஒருமைப்பாடு கிடையாது, பார்ப்பனியம் தான் இருக்குது. இல்ல, அவரு ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகம் இல்ல அதுல பார்ப்பனியம் இருக்குதுன்னு சொல்றோம். நீங்க அது தேசிய ஒருமைப்பாட்டுக்குரிய கவிதைக்குள்ளார அவர் பார்ப்பனியத்தை சொல்கிறாரு. இதுதான் பாரதியோட உள்ளீடு, பாரதியோட விஷயம். நீங்க தேசிய ஒருமைப்பாட்டோட பாட்டு எழுதணும், அல்லது பாரதி வந்து காவுக்கு காவு போட்டு எழுதிட்டாரு, காஞ்சி காசி அப்படின்னு கூட நீங்க சொல்லிடலாம். நீங்க காவுக்கு கா எதுகை முனையா இருந்தாலும், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு சொல்றதா இருந்தாலும், காஷ்மீர் நகர புலவர் உரைதான் கன்னியாகுமரியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்யும் தான் தேசியம் இருக்குது, காவுக்கு காவும் இருக்குது. ஆனா அவர் இப்படி யோசிக்கவே இல்லை. ஆனா காஞ்சிபுரத்தையும் அதையும் பேசுறாருல, இதுதான் பாரதி. பாரதி கூட்ட எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான அதெல்லாம் இருக்கும். ஆனா அவர் இதுல இருந்து அணுகிறாருன்னா இதுக்குள்ள இருந்து அணுகிறார். அதே மாதிரி தமிழ் யாமருந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்லாம் தமிழ் குறித்து பேசுறாரு. தமிழுக்கு ஒரு தீங்கா அப்படிலாம் பேசுறாரு. ஆங்கிலம் வந்து தமிழை வந்து ஆங்கிலத்தை விட சிறப்பான மொழி, தமிழுக்கு ஒரு தீங்காலாம் பொங்குறாரு. நீங்க அப்படி பார்க்கும்போது அவரை வந்து பெரிய தமிழ் தேசிய உணர்வாலும் தமிழ் பற்றாளராக பார்க்கலாம். ஆனால் பாரதியைவோ இன்னைக்கு இருக்கிற பாஜகவையோ மற்றவர்கள் தமிழ் உணர்வை நீங்க நெருக்கி பிடிச்சி பார்க்கணும்னா நீங்க அப்படி பார்க்க கூடாது. நீங்க பாரதி கிட்ட ஆங்கிலமா தமிழான்னு கேட்டா அவர் தமிழ் பக்கம் நிற்பாரு. மாறாக நீங்க பாரதி கிட்ட சமஸ்கிருதமா ஆங்கிலமா நெருக்கி பிடிச்சு பாருங்க, அவர் எங்க நிற்பாருன்னா சமஸ்கிருதம் பக்கம் தான் நிற்பாரு. இதுதான் இன்னைக்கு பாஜக பார்ப்பனர்கள் செய்யற பார்ப்பனிய அரசியல் செய்கிற சங்கித்தனம் செய்கிற அரசியல்ல ஆங்கிலத்தை வந்து ஏத்துக்கிறீங்க, சமஸ்கிருதத்தை ஏத்துக்க மாட்டீங்களான்னு சொல்றாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் தானே சொல்றாரு. சமஸ்கிருதத்தை சொல்லி ஆனா அவரோட கட்டுரைகள்ல முழுக்க அதுதான் யாமறிந்த மொழிகளிலே சொல்லிட்டாருங்கிறது மட்டும் கிடையாது. அப்ப தமிழ் எங்கிருந்து வருது, தமிழுக்கான சிறப்பு எங்கிருந்து வருதுன்னு சொல்றாருன்னா அது சமஸ்கிருதத்திலிருந்து உருவானதுன்னு சொல்றாரு. சமஸ்கிருதத்திலிருந்து உருவான மொழிகள்ல சிறப்பான மொழி தமிழ் அப்படின்னு தமிழோட பூர்வீகம் என்ன சொல்றாருன்னா அதுதான் சொல்றாரு. அதே போல் நீங்க வந்து தமிழுக்கு இலக்கண வகுத்து கொடுத்தவர் தொல்காப்பியர்னு சொல்றோம் இல்ல, அது அவர் சொல்றது இல்ல. தமிழுக்கு இலக்கண வகுத்து கொடுத்தவர் அகத்தியர்னு சொல்றாரு. அகத்தியருங்கிற ஒரு கற்பனை பாத்திரம். அது எப்படி சொல்றாரு அகத்தியருங்கிறது எப்படி சொல்றாருன்னா தொல்காப்பியருக்கே மூத்தவர்னு சொல்றது மட்டும் இல்லாம ஆதிசிவன் தமிழ் தாயே சொல்ற மாதிரி எழுதுறாரு ஒரு பாட்டு. இந்த யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல்னு சொன்னவர் தான் இதை எழுதுறாரு. தமிழ் தாயே ஒரு பாட்டு பாடுது. என்ன பாடுறாங்கன்னா ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் வெறும் மேதியன் கண்டெடுத்து அவன் வெறும் இலக்கணங்கள் செய்து கொடுத்தான்னு தமிழை உருவாக்குனதே வந்து சிவபெருமான் உருவாக்குனாரு, அது அகத்தியன் தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த அகத்தியனை ஆரியன் அண்டர்லைன் பண்றாரு. ஆரியன் சொன்னா மட்டும் இல்லாம அடுத்த வரையில வேதியன் வர சொல்றாருல, இதுதான் பாரதி. இதுதான் பாரதியோட உள்ள கிடங்கு. அதே போல் வள்ளுவரை கொடுத்து சிறப்பா பேசுகிறாரு. வள்ளுவரை சிறப்பா பேசுனாலும் வள்ளுவருக்கே அவ்வளவு சிறப்பா வந்ததுன்னு சொன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பனருக்கும் ஒரு பார்ப்பனர் இல்லாத பெண்ணுக்கும் பிறந்தவர் அப்படிங்கிற அந்த கதையை உருவாக்கி அவர் பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு கவிதையில் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த பின்புலம் பாரதி கிட்ட எது இருக்குதுன்னா நீங்க வந்து நெருக்கி பிடிச்ச எந்த முற்போக்காளர் நீங்க சங்கராச்சாரி கூட இல்லைங்க, சங்கராச்சாரியர் கூட ஜாதி இருக்கணும்னு சொல்ல மாட்டாரு.
எந்த சங்கராச்சாரி சொல்லியிருக்காங்களா? சங்கராச்சார ஜாதி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இப்போ கேட்டு பாருங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. அப்ப நீங்க நெருக்கி பிடிச்சி அவங்க அதிகாரத்துக்குள்ள கேள்வி கேட்கும்போது தான் இது மாறக்கூடாது, சனாதனம்னு சொல்லுவாங்க. வள்ளுவனை சொன்ன பாரதி கம்பரையும் சொல்றாரு, இளங்கோவடிகளும் எல்லாரையும் சொல்றாரு. சொல்றாருங்க. ஆனா இந்த சிறப்புகள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் அவரோட அடிப்படை. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ், இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிற்பான பல அஜெண்டா சொல்றாங்க. இதெல்லாம் 1910 சொல்றாரு. 10 வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு எழுதுறாருங்க. தேசிய கல்விக் கொள்கைன்னு எழுதுறாரு. எழுதிட்டு அதுல என்ன சொல்றாருன்னா, தேசிய கல்விக் கொள்கையில நமக்கு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும், அதுல இந்திய பாடமாக்கணும், சமஸ்கிருதத்தை பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்தியா பத்திரிகையில வந்து இந்தி கத்துக் கொடுக்குற ஒரு பேஜ் ஒன்று போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சமஸ்கிருதத்தை நம்மளோட பூர்வீக மொழியை சமஸ்கிருதம் தான், சமஸ்கிருத கட்டாய பாடமாக்கணுங்கிறாரு. அது போக தேசிய கல்விக் கொள்கையில் என்ன வைக்கணும் பாடத்திட்டம்னு எழுதுறாரு. என்ன எழுதணும்னா, வேதத்தை பாடமா வைக்கணும், பகவத்கீதையை பாடமா வைக்கணும்னு. இதெல்லாம் இன்னைக்கு சொல்றதா இருக்குல்ல, இதெல்லாம் 100-120 வருஷத்துக்கு முன்னாலே பாரதியார் எழுதியிருக்கிறாரு. தேசிய கல்விக் கொள்கைன்னு முதல்ல இன்னைக்கு புதுசு கிடையாது, அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இதே வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றோம்ல, இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பயன்படுத்திட்டு இன்னைக்கு என்ன சிலபஸ் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் அன்னைக்கே இருக்கணும்னு எழுதுறாரு. அதுக்கான கட்டாயம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் எழுதுன ஒரு வரி 2 வரிக்குள்ளார இந்த பின்புலத்தை மறைத்துக் கொள்வதற்காக அவங்க சொல்றது இருக்குல்ல. இப்ப பாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இங்க வணக்கம்னு சொல்றாரு மோடி. வள்ளுவர் திருக்குறள் நாள் சொல்றாருல்ல, அதுதான் மோடின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு பாரதியாருக்கு. இப்ப சங்கராச்சாரியர் வந்து ஜாதி ஒழியன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. பாரதியார் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பூணூல் மாற்றாருல, இல்லங்க அது புரட்சி தானே? அதெல்லாம் வந்து புதுச்சேரியில இருக்கும்போது நடந்த சம்பவம். புதுச்சேரியில 10 ஆண்டுகள் இருந்தார், நல்லா தெரிஞ்சுங்க. புதுச்சேரியில 10 வருஷம் இருக்கும்போது இங்க இருந்து போயிடுறாரு. இங்க கைது வாரண்ட் வருது பிரிட்டிஷ் அரசு. அதனால என்ன பண்றாரு, பக்கத்து ஊர்ல இருக்கிற புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்துக்குள்ள போயிடுறாரு. அங்க வர முடியாது. அங்க போனதுக்கு பிற்பாடு சுதந்திர போராட்டம் வெகுண்டெழுந்த பாரதி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு போயிட்டு பாதுகாப்பா தானே இருக்கிறாரு. அங்க போய் கூட வெள்ளக்காரனுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எதுவுமே எழுதல அவரு. ரொம்ப பாதுகாப்பா, அங்க எழுதுனா கூட அதை பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாரு. அங்க இருந்தது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா, அங்கதான் அவர் வந்து பண்றாருன்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதையை முதல்ல தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அதெல்லாம் அங்கதான் பண்றாரு. ஒரு நடவடிக்கை கூட அவர் வந்து சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள்ல புதுச்சேரியில ஈடுபடவே இல்லை. இத்தனைக்கும் அது பிரிட்டிஷ் அரசு கிடையாது, பிரெஞ்சு அரசாங்கத்துக்குள்ள செயல்படுறாரு. அந்த நீட்சியாகத்தான் அங்க என்ன பண்றாரு, அங்க அவருக்கு தங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே யார் பண்றாங்க, தலைமறைவா இருக்கும்போது தேவைதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. யார் பண்றாங்கன்னா, அங்க எல்லாமே பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் பண்றாங்க. அவங்களோட தான் சேர்ந்து இயங்குறாரு. பாரதிதாசனோட உறவு அங்க ஏற்படுது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு செட்டியார் வீட்டுல வாடகைக்கு தங்குறாரு. அந்த சூழல் முழுக்கவே பார்ப்பனலா சேர்ந்து இயங்குறாரு. வர அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, அரவிந்தர் இருக்கிறாரு, அவரோட ஆன்மீக தேடல்ல ஈடுபடுறாரு. அதன் ஒரு நீட்சியாகத்தான் அவர் என்ன பண்றாரு, அங்க இடத்துல ஒரு பார்ப்பனருக்கு பூணூல் போடும் சடங்குங்கிறத ஒண்ணு பண்றாரு. இதுல என்னன்னா, பார்ப்பனருக்கு பூணூல் போடுவதுங்கிறது ஒரு சடங்கு, பார்ப்பனர் அல்லாதவருக்கு. ஆமா, அத பார்ப்பனர் அல்லாதவருக்கு ஒரு பூணூல் போடுவார். தலித்துக்கு பூணூல் போட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்னன்னா, தலித்துக்கு பூணூல் போட்டாருங்கிறது அவர் போடாதுங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சது ஆயிடாது. ஒரு நாடகத்துல போடுற மாதிரி தான் அது. ஒரு நாடகத்தில் ஒரு பார்ப்பனரா நடிக்கிற பார்ப்பனர் அல்லாதவர் எதிர்ப்புணர்வை அந்த சூழல் அவர் பயன்படுத்துறாரு, போடுறாருல்ல, அதுதான். ஆனா இவரோட நோக்கம் பார்ப்பனியம் சிறப்பானது இல்லைன்னா என்ன பண்ணிடணும்னா, நீங்க ஒவ்வொருத்தரா போய் 97% பூணூல் போடுவதை விடவும் 3% பூணூலை கழட்டி விடுறது ரொம்ப சுலபமானது. அதை அவர் யோசிக்கவே இல்லை. அப்படின்னா இது சாத்தியப்படாதுங்கிறதுக்கு சொல்றேன். நீங்க 97% எப்படி பூணூல் போடுவதனால் ஒருத்தர் பார்ப்பனர் ஆயிட முடியாது. பூணூல் போடுகிற சமூகம் பார்ப்பனர் இல்லாத சமூகமாகவும் இருக்கிறாங்க. அசாரிகள் இருக்கிறாங்க, செட்டியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரிகள் இருக்கிறாங்க. இவர் போட்ட பூணூல் பார்ப்பனர்கள் போட்ட பூணூல் நீங்க சொல்ல முடியுமா? யாரோ செட்டியார் போட்ட பூணூல் எடுத்து போட்டிருக்காரு, அல்லது வந்து ஆச்சாரிகள் போட்ட பூணூல் எடுத்து போட்டிருப்பாரு. அந்த மாதிரி பூணூல் எடுத்து போட்டிருக்கிறாரு. அதனால அது மறைவு உடைச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கணும்னா இவர் அறிவார்ந்தவர், சர்வதேச அளவில் பல செய்திகளை தெரிஞ்சவர், டெய்லி பத்திரிகையில் பார்த்ததுனால அந்த செய்தி வருது. அதனால தான் அவர்கிட்ட அப்டேட் இருந்தது. மற்ற கவிஞர்களுக்கும் இவருக்கும் இல்லாத, அவர் ரஷ்யாவை பாடினார், அந்த நாட்டை பாடினார், இந்த நாட்டை பாடினார்னா அவர் பத்திரிகையாளர் இருந்தாரு. பத்திரிகையாளர் செய்தி வரும். அவர் கவிஞராக இருக்கிறதுனால அந்த செய்தியை பத்திரிகை கொடுத்துட்டு அதை எடுத்து வச்சு ஒரு கவிதை எழுதிப்பாரு. இதனால அவர் வந்து உடன்பாடு, அந்த கண்ணோட்டம் உள்ளவர். இந்த இந்து பிராமணிக்கல் மென்டாலிட்டிக்குள்ளார மாற்றமே இல்லை அவர்கிட்ட. வேதம் புராணம் ரொம்ப சிறப்பானதுங்கிறார், எந்த மாற்றமும் வரல அவர்கிட்ட. பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்ல, இதுதான் பாரதி. அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா இருந்தா கூட சொல்லடி சிவசக்தின்னு ரொம்ப அதிகாரமா. சிவசக்தி யாரு சிவசக்தி? சிறுதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக பராசக்தி பத்திலாம் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுதான். ஆனா அவர் கட்டுரைகளில் மற்றவர்கள் சிறுதெய்வ வழிபாட்டுக்கு எதிரான கடுமையான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அது காட்டுமிராண்டித்தனம் கண்டிக்கிறாரு. பார்ப்பனர் இல்லாத கடவுள் வழிபாட்டு முறைகளை கடுமையாக கண்டிச்சு பக்கமா எழுதுகிறாரு. வலியுறுத்தலை கண்டிச்சு எழுதுகிறார். இது கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் பாரதி.
அப்ப இதுல இன்னொரு புறம் பார்க்கணும். நம்ம ஊர்ல வந்து சிறுதை வழிபாட்டு தான் நம்ம அடையாளம்னு ஆல்டர்னேட்டிவ் பேசுற சில அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க திடீர்னு இப்ப பாரதியார் பேசின சிறுதை வழிபாட்டு எதிர்ப்புக்கும் பெரியார் பேசிய சிறுதை எதிர்ப்புக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. பாரதியார் சிறுதை வழிபாட்டை பேசிட்டு என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாருன்னா, இந்த பார்ப்பனமயமான கடவுள்களை மேன்மையா அவர் சொல்றாரு. அப்ப அந்த கண்ணன் பாட்டை பாடுறாரு, கண்ணன் பற்றி சிறப்புகள் பேசுறாரு. அப்ப பார்ப்பன கடவுள்களை உயர்வாகும், பார்ப்பன அல்லாத சிறுதை வழிபாட்டு முறை வந்து சரியானது கிடையாது விமர்சிக்கிற கண்ணோட்டம் இருக்கு. பெரியார் நோக்கம் அப்படி இல்லை. பெரியார் என்ன பண்றாருன்னா, சிறுதை வழிபாட்டை விமர்சனம் பண்ணாலும் அவர் என்ன பண்றாருன்னா, பார்ப்பன மேன்மையான இருக்கிற கடவுள்களையும் விமர்சிக்கிறாருங்கிற இந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல சிறுதை வழிபாட்டு முறையை திராவிட அரசியல் பின்புலமாகவும் பார்ப்பனல்லாத அரசியலை பின்புலமாகவும் கட்டமைச்ச பல பேர் அது பெரியார் மேலே ஏற்றி விட்டாங்க. பாரதிய கொண்டாடி குறிப்பா பரமசிவம் போன்றவர்கள்லாம் பாரதியே வந்து பாரதி சிறுதை வழிபாட்டை கடுமையா கண்டிக்கிறாரு. ஆனா அவர் கண்ணனை புகழ்ந்து பேசினாரு அப்படின்னு பேசுறாரு. கண்ணன் பாட்டுன்னு ஒன்று பாடுறாரு, கண்ணனை கொண்டாடினாரு, கண்ணனை ரொம்ப புகழ்ந்து பேசுறாருங்கிறதுல அவர் ஆதரிக்கிறாரு. ஆனா இவர் கொண்டாடுகிற சிறுதை வழிபாட்டை கடுமையா விமர்சிக்கிறாரு பாரதியார். அதை பத்தி ஒருத்தர் பேசல. ஏன் பரமசிவம் பாரதியை கொண்டாடுறாரு அப்படின்னா, அவர் கண்ணன் பாட்டு பாடினதெல்லாம் பாரதியை கொண்டாடுறாரு. ஏன் பாரதி கண்ணனை பாடினதை இவர் கொண்டாடுறாருன்னா, அவரோட சமூகம் சார்ந்து கண்ணன் ஒரு முக்கிய கடவுளா இருக்குது. அதுல சாதி பின்புலம் இருக்குது. யார் பரமசிவத்துக்கு. அதனால பாரதியார் சிறுதை வழிபாட்டை ரொம்ப இழிவா பார்ப்பல்லாத கடவுளை இழிவா சித்தரிச்சாலும் அவர் கண்ணனை பாடி இருக்கிறாரு. தன் சமூகம் சார்ந்த கடவுளை கொண்டாடுறாருங்கிற கண்ணோட்டத்துல புள்ளியில தான் அவர் இணைஞ்சு இதை பேசியிருக்கிறாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருப்பாரு, பேரறிஞர் அண்ணா வந்து பேரை வைப்பாரு அப்படின்லாம் பாரதியாருக்கு தெரியாது. ஆனா அவரு சுதந்திரம் அடைவதற்கு மொழிவாரி மாநிலங்கள் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டாரு அப்படின்னு சீமான் சொன்னாரு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது சீமான். செந்தமிழ்நாடுன்னு போதினிலே அப்படின்னு பாடியிருக்காரு. அதைத்தான் இவர் பேர் வச்சுதான் சொல்றாரு. செந்தமிழ் அப்படின்னு செந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல வள்ளுவனை தந்த அதுதான் அது சொல்றாரு. தமிழ் பேசுகிற நாடு தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிற நாடு தெலுங்கு நாடு. அந்த அர்த்தத்துல அவர் அதை பயன்படுத்துறாரு. நீங்க ஆரிய நாடுங்கிறாரு, நீங்க இதெல்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியாவை என்ன சொல்றாரு, ஆரிய தேசம்ங்கிறாரு. இந்த நாட்டை இதெல்லாம் சொல்றாங்க இல்ல, இதுதான் மோசடிங்கிறது. நீங்க தமிழ் பேசுகிற நாட்டை இப்போ கேரளா மாநிலத்துல கேரளா ஐடியா பண்ணி அதை சொல்றது. ஆந்திரா தெலுங்கு பேசுகிற தெலுங்கு நாடுன்னு சொல்லுகிற இந்த மொழியை வைத்துக்கொண்டு கவிஞர்கள் சொல்லுகிறதற்கும் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லுகிற அண்ணா கொண்டு வந்த அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்ற அந்த கண்ணோட்டம். ஆனா தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு முதல்ல பேர் வச்சுட்டாரு. வள்ளுவரை சேர்த்து சொல்லும்போது சொன்னாரு, செந்தமிழ்நாடுன்னு சொன்னாருன்னு சொல்ற இவர்கள் இந்தியாவை என்னன்னு சொன்னாரு. இந்தியாவை அவர் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் குறிப்பிடுறாரு. இழிவு கொண்ட மாந்தர் என்பது இந்தியாவில் இல்லையங்கிற ஒரு இடத்துல தான் கவிதைகள் சொல்றாரு. மீதி எல்லா இடத்துலயும் பாரதம் தான் குறிப்பிடுறாரு. இன்னைக்கு எப்படி பாரதம்னு பேர் மாத்தணும், இந்தியா தான் கூடாதுன்னு சொல்றாங்களோ அது அப்பவே சொல்றாரு. பாரத மாதாவா ஏத்துக்கிறாரு, பாரத மாதான்னு சொல்றாரு. இந்த நாட்டுக்கு பரதன் ஆண்டதுனால இந்த நாட்டுக்கு பாரதம் தான் பேர் வைக்கணும், இந்தியான்னு வைக்க கூடாது. இத்தனை இந்தியா பத்திரிகை ஆசிரியர் அவர். ஆனா இந்தியா தான் பேர் வைக்கணும், இந்திய பாரதம் தான் வைக்கணுங்கிறாரு. ஆனா ஆரிய நாடுங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டை இங்க தமிழ் பேசுவதால் தமிழ்நாடுன்னு சொன்ன பாரதி இந்தியாவை என்னன்னு சொல்றாரு, இந்தியாவை வந்து ஆரிய நாடுங்கிறாரு, ஆரியர் தேசம்ங்கிறாரு. அப்ப அதுல என்ன கண்ணோட்டம் இருக்கு? அப்ப தமிழ்நாடுன்னு சொல்வதற்குள் அவர் மொழி உணர்வு தமிழரோட அடையாளம் சார்ந்தெல்லாம் சொல்லல. மொழி பேசுகிறார்கள் அதனால தமிழ்நாடு, தெலுங்கு பேசுனா தமிழ்நாடுங்கிற அந்த கவிஞருக்கு உணர்வோட சொல்றாரு தவிர அவரோட இந்தியாங்கிற கண்ணோட்டத்தில் ஆரிய நாடுன்னு சொல்லணுங்கிறதா அதோட உள்ளர்த்தமா இருக்கு. அதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். நான் இதுல என்ன கேட்க வரும்னா, சரி பாரதியார் தமிழ்நாடுன்னு சொன்னாரு, அதைத்தான் அண்ணா செய்தார்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தாரு. அவர் யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாரு? தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு. காமராஜர் ஆட்சிக்கு எதிராக இருந்தாரு. அப்ப நீங்க உண்ணாவிரதம் பாரதியார் சொன்ன தமிழ்நாடு அப்பவும் வைக்கல காமராஜர் பேரு. சங்கரலிங்கனார் அதே ஊரை சேர்ந்தவர், அதே சமூகத்தை சேர்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் சொந்த ஊருக்காரரு, அதே சமூகத்தை சேர்ந்தவர். உயரே மாய்ச்சிக்கிட்டாருங்க, தன் உயரே கொடுத்தார் தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு. அப்ப காமராஜர் பேர் வைக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அண்ணா பேர் வைத்த அண்ணாவே நீங்க எதிர்நிலையில பேசுறீங்கன்னா, தமிழ்நாடுன்னு பாரதியார் சொன்ன சங்கரலிங்கம் உண்ணாவிரதம் இருந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைக்க முடியாதுன்னு இருந்தாரு இல்ல. அப்ப அது குறித்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க. அப்ப இதுலதான் நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இதை எதையாவது பயன்படுத்தி திராவிட எப்படி காமராஜரை பயன்படுத்தி திராவிட இயக்கத்துக்கு எதிராக, அண்ணாவுக்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பேசுகிற மோசடியை எப்படி இந்த நபர் செய்தாரோ அதுபோல் இந்த இடத்துல பாரதியாரை பயன்படுத்தி இதை செய்ய முடியுமான்னு பாக்குறாரு. நீங்க தமிழ்நாடுன்னு வைத்துக் கொண்டு அண்ணாவை நெருக்க முடியாது. தமிழ்நாடுன்னு பேர் வைத்துக் கொண்டு காமராஜருக்கு தான் நெருக்கடி. காமராஜர் தான் பேர் வைக்க கூடாது. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா இல்ல, சங்கரலிங்கனார் எங்க தாத்தா தான். வைக்க கூடாதுன்னு சொன்னார், வைக்க முடியாதுன்னு சொன்னவர் காமராஜர். அது குறித்து உங்க கருத்து என்ன? அப்போ நீங்க எவ்வளவு மோசடி பேரொழியா இருக்கிறீங்க. அந்த மேடையில் யாரை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு எடுபடுமோ அங்க அது பத்தி பேசுறீங்க. இன்னொரு புறத்தில் நீ ஊரு பூரா பாரதிதாசனுக்கு போஸ்டர் அடிச்சு விட்டுறல, திராவிட இயக்க கவிஞன் தான் உனக்கு சூடு சொரண மானம் இல்லாம பெரியார் இயக்கத்தை சேர்ந்த திராவிடம் பாரதியாருக்கு நேரடி எதிராக மறுப்பு எழுதுறது பாரதிதாசன் தான். அவர் சீடரா இருக்கலாம். பாரதிதாசனோட கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் நாம் தமிழர்னு சொல்லிட்டாரு. அதான் நாம் தமிழர் சீமான் தான் என் வாரிசுன்னு சொல்லிட்டாரு. அதையும் சேர்த்து சொல்லிருங்க. அதாவது அவர் வார்த்தைகள்ல
தமிழ்நாடுன்னு சொன்னதை விடவும் திராவிட நாடுன்னு சொன்னதுதான் பாரதிதாசன். திராவிட நாட்டுக்குள் தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு அதெல்லாம் கட்டமைச்சு இல்ல, எழுதுறாரு. கடைசி கட்டத்துல ஒரு தமிழர்னு இல்லைங்க, வந்துட்டாரு நீ அப்படின்றாங்க. பாரதிதாசன் பற்றி விவாதத்துக்கு நான் போக வேண்டாம். நான் அது விட்டு போறேன். அவரை பேசுற ஊர் பொருள் அவர் எங்க கவிஞர் நீ சொல்லிக்கிறல்ல, வெக்கம் இல்லாம திராவிட இயக்க கவிஞர் எடுத்து. அப்போ நீங்க பாரதியாரை புகழ்ந்து பேசுற நீ அந்த மேடையில பாரதிதாசனை பேசணுமா மாட்டோமா? பேசுறாரு. அந்த மேடையில் பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. பாரதியாரோட பாரதியாரை பத்தி சொன்னாரு. பாரதியாருக்கு அடியாறு வேலை பார்க்கறது பாப்பீங்க. பாரதிதாசன் தான் தமிழ் தேசிய கவிஞன். பாரதி பேசினார். அதை தாண்டி தமிழ் ஒன்றை கொண்டு வந்தவர், தமிழ் சிறப்புன்னு பேசினவர் பாரதிதாசன் தான். உன்னால சொல்ல முடியுமா? அந்த மேடையில சொன்னா கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மேடையில, பாரதியார் இது இன்னைக்கு நேற்று இல்ல. நீங்க பெரும்பாலும் பாருங்க, ரொம்ப முற்போக்களாக பெரியாரை ஒத்துக்கிட்டவங்க, அம்பேத்கர் பற்றி பேசுறவங்க, மார்க்ஸ் பத்தி பேசுறவங்க எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பன ஐடியாலஜிக்குள்ள இருக்கிற மீட்டிங் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பெரியார் தான் எங்க அடையாளம், டாக்டர் அம்பேத்கர் தான் எங்க இது, மார்க்ஸ் தான் எங்க இதுன்னு பேசுறவங்க, ஏதோ பார்ப்பனர்கள் மட்டும் ஆர்கனைஸ் பண்ற ஒரு லைன்ஸ் கிளப்போ அல்லது வேற ஒரு கிளப்போ அல்லது பார்ப்பனர்கள் மட்டும் இலக்கிய விழாவோ அல்லது இந்த மாதிரியான விஷயம் போயிட்டாங்கன்னா, இவங்களோட மெயின்ஸ், இவங்க முக்கியமா பேசுகிற பெரியார் அல்லது அம்பேத்கர் குறித்து அங்க பேச முடியாது. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு. நம்ம முற்போக்காவும் பேசணும், அதே சமயத்துல இங்க கூட்ட பார்ப்பனர்களோட மனமும் கோணக்கூடாது. நம்ம பாரதியை தூக்கிறது, பாரதி பாடிய அப்படின்னு சொல்லி பாரதியை குறித்து அந்த இடத்துல பேசி அவங்க கிட்ட கைத்தட்டல வாங்கி அதே சமயத்துல நாமளும் முற்போக்கா வந்துடலாங்கிற இந்த பிழைப்புவாத அரசியல் வந்து பெரிய முற்போக்கா பேசுறவங்க மத்தியிலே இருக்குது. அது அப்போ அன்னைக்கு இருந்த பார்ப்பன ஸ்ட்ரக்சரை இல்ல, உடைக்கிறாரு அது பாரதியாரு. சீமான் கிட்ட இருக்குதுங்க. சீமான்ட்டு இந்த அது என்ன பண்றாருன்னா, பெரியாருக்கு எதிராகவே பேசுறாரு. நீங்க அந்த இடத்துல என்ன யார் பேசுறாரு? யாரோ தந்தையா இருக்கும் போது பாரதி என் பாட்டனா இருக்க முடியாதா? அதாங்க, அது ஒரு பிழைப்புவாத கண்ணோட்டங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இந்த தேவநாதன் ஒரு ஆள் ஒருத்தர் இன்னைக்கு மயிலாப்பூர்ல நிறைய பேர் ஏமாத்திட்டார், சிட் ஃபண்ட் வந்து தெரியுங்களா? ஆமா. எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ப்பன பாஜக சமூகத்தை காரர். சேர்ந்தவங்க, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க. அவர் பாஜக கார், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க, அவ்வளவு நாலேஜா உள்ளவங்க, யாரு படித்தவங்க, யாரும் ஏமாற்ற முடியாதுங்கிறவங்கள. இவர் ஒரு நான் பிராமின். இவரு அவங்களை எல்லாரும் பெரும்பாலும் பென்ஷன் வாங்கின பரிதாபத்துக்குரிய பாவம். அவங்க பென்ஷன் வாங்கி ரிட்டைர்மெண்ட் வாங்கின காசு, செட்டில்மெண்ட் வாங்கின காசு, மீதி காலத்தை நிம்மதியா போகணுங்கிற காசை ஏமாத்திட்டான் ஒருத்தன். ஆனா அவனை நம்பினாங்க. அவனை எப்படி நம்பினாங்க? ஏன் நம்பினாங்க தெரியுங்களா? ஒரு காரணம் இருக்கு. ஏன் நம்பினாங்கன்னா, இவர்கள் இந்த தேவநாதன் அவர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்குது, திருப்பி வேலை பார்த்தாப்புல எல்லா கோயில்கள், ஆகம வழிபடுற எல்லா கோயில்கள் முன்னாலையும் அனுமதி இல்லாம சட்டத்துக்கு புறம்பா பெரியார் இயக்கத்தை திட்டி, கடவுளை நம்பாதவன் காட்டு பிராண்டி, கடவுளை வணங்காதவன் ஐயோக்கியன்னு சொல்லி பெரியாருக்கு கட் அவுட் வச்சாப்புல ஒவ்வொரு ஊர்லயும். ஆகா, இவ்வளவு நல்லவனா இருக்கானே, பெரியாரை திட்டுறானே, இவங்களை பெரியாரை திட்டுவதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு நன்மை பட முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தேவநாதன்கிட்ட இருந்து பெரியாரை திட்டி அந்த பார்ப்பன சமூகத்துல செல்வாக்கு பெற்று, நல்லவர் உத்தமர் செல்வாக்கு பெற்று மொத்தத்தை ஆட்டுப்பட்டு போயிட்டான் அந்த ஆளு. அதேதான் சீமானும். சீமானுக்கு என்னன்னா, எங்க போனா பாரதியை புகழ்ந்து பேசினா மட்டும் கிடையாது. பாரதியை புகழ்ந்து அவன் தான் பேசிக்கிறான். நீ என்ன பாரதியை புகழ்ந்து பேசுவதில் மட்டும் பார்த்தாது. நீங்க அந்த சமூகத்தில் பார்ப்பனிய ஆதரவாளரா இருக்கணும், சங்கியா இருக்கணும்னு சொன்னா நீங்க எந்த சங்கி வேணுமாலும் எடுத்துங்க. நான் பிராமினா இருக்கிற சங்கிகள் யார வேணாலும் எடுத்துருங்க. இந்த சமூகத்துக்கு பார்ப்பனர் தான் எல்லாம் செஞ்சாங்க, அவங்க தான் வந்து உண்மையான பண்ணுவாங்க, அவங்க தான் ஆய்வாளர், பாரதி சிறப்பானவர், சங்கராச்சி சிறப்பானவர் மட்டும் சொன்னா போதாது. நல்லா குடிச்சிங்க. அடுத்தது பெரியார் குறித்து இழிவா பேசுவாங்க. திராவிட இயக்க தமிழகத்தை சீரழிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு பிஸ்கட் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. நீங்க நல்லா பாருங்க, அந்த உயர்வை பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க உயர்வை பேசிட்டு போயிடுவாங்க. பாரதியார் புகழ்ந்து பேசுவாங்க, பெரியாரை கூட திட்டி பேச மாட்டாங்க. இங்க இருந்து சீமான் மாதிரி, அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள் அங்க போகும்போது இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சமூகத்தை உயர்ந்து பேசுவது, இந்து மதத்தை உயர்த்தி பேசுவது மட்டும் அவங்க இவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்க. மாறாக பெரியாரை குறித்து இழிவா பேசணும். யாரா இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க. நான் பிராமினா இருக்கிற பாஜகவின் பொறுப்பு வகிக்கிறவங்கல இருந்து, ஐடியாலஜியா இருந்து வெளியில இருந்து ஆதரிக்கிறவங்க வரைக்கும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, பெரியாரை திட்டி பேசினால்தான் ஆனந்த விடல தொடர் கூட வரும். நீங்க வெளியில வந்து இலக்கியவாதியாக தன்னை அறியப்படுறவங்க அல்லது வந்து ஒரு பெரிய அரசியல் கண்ணோட்டமா உள்ள நான் பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெயகாந்தன்ல இருந்து அப்புறம் ரவிக்குமார், இன்னைக்கு விசிகால் இருக்கிற ரவிக்குமார்ல இருந்து இப்ப ஜெயபோவன் வரைக்கும் ஜூனியருடன் ஆனந்தவுடன் போன்ற பத்திரிகைகள் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா, அவங்க வந்து பார்ப்பன சமூகத்தை ஆதரிச்சு பேசுறதுனால மட்டும் இல்ல, பெரியாரை இழிவா பேசுறதுக்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த முறை எல்லா பட்டத்திலையும் இருக்குது. அது சீமான்ட்டா வந்து இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா பப்பரப்பேன்னு இருக்குது, ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததை வந்து பாரதி சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடியே அங்கீகரிச்சிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்றத அந்த மேடையில பேசுறாங்க. ஆனா பாரதியார் வந்து புதுவையில இருக்கிறாரு. அவரு வரும்போது ஆங்கிலேய அரசுக்கு வந்து கடிதமா எழுதுறாரு, இனிமே நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் இறுதி காலத்துல எதுவும் எதிர்த்து பேசல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. இல்ல, பேச மாட்டேங்கிறதுல அவர் வந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அது வரைக்கும் பாரதிக்கு இருந்த பிம்பத்துக்கும் அவர் கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்து
அதாவது என்னோட வாழ்க்கை தரத்துக்கு என்னோட இதுக்கு வந்து சிறைச்சாலை ஒத்து வராது. வஉசியும் இவரும் ஒண்ணா இயங்குனவங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். வஉசியும் இவரும் சுதந்திர போராட்டத்துல ஒண்ணா இயங்குனவங்க. படம் கூட பார்த்திருப்பீங்க. ம். வெளியில இப்போ பேசும்போது கூட இந்த நாட்டை அச்சுறுத்துறவங்க, அடங்காத இருந்தவங்கன்னு. வஉசி கடும் சிறையில் இருக்கிறாரு. ம். கடுமையான ஒடுக்குமுறையான சிறையில் இருக்கிறாரு. ஆனாலும் சிறைக்குள்ளாரையும் அவர் போராடுறாரு. இந்த ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் திருப்பி போராடுறாரு. கைது பண்ணி அவர மிக கொடூரமான தண்டனை ஆமா. குடுக்குறாங்க. அந்த தண்டனைக்குள்ளார மன்னிப்பு கடிதம் குடுத்து எழுதிட்டு வந்திருந்தா, அவர் எப்பயும் வந்திருக்க முடியும். கைதிகளுக்கு சரியில்லன்னு சொல்லி சண்டை போடுறாரு. தொடர்ந்து ஃபைட் பண்றாரு. ஆனா இந்த பக்கத்துல என்ன பண்றாரு, பாரதி தன் வழக்குல இருந்து தப்பித்து புதுச்சேரிக்கு போயிடுறாரு. புதுச்சேரியில போய் 10 வருஷம் இருக்கிறாரு. 10 வருஷம் இருந்ததுக்கு பிற்பாடு, இனி வெள்ளைக்காரன் இல்ல, நம்மள மறந்திருப்பான்னு நினைச்சு அவர் கடலூர் பார்டர் தாண்டும்போது கைது பண்ணிடுறான். கைது பண்ணும்போது, கைது பண்ணிட்டு அவர் அரெஸ்ட் ஆகி போயிட்டாரு. அத பத்தி நான் சொல்ல விரும்பல. அவர் எழுதின வார்த்தை இருக்குல்ல, யுவர் எக்ஸலன்சி, நீங்க எவ்வளவு பெரிய நபர், உங்களை நான் இந்த ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். இன்னொன்னு, என்னை போன்ற வாழ்க்கை தரமுள்ளவர்களுக்கு சிறைச்சாலை ஒத்து வராதுன்னு தன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து அவர் கடிதம் எழுதி கொடுக்குறாரு. அவரோட கடிதம் அப்படி இருக்கும். அந்த கடிதம் இல்ல, அந்த சூழல்ல அப்படி இருக்கலாம். அதுதான். இப்ப இல்ல அத நான் என்ன சொல்றேன்னா, அதோட அச்சமில்லை, ஒத்துக்குங்கன்னு அச்சமில்லைன்னு சொல்றேன். சொன்னவர் நான் என்ன அவர்தானே. சொல்றேன், அத ஒரு குற்றமா வச்சு நான் பேசல. ம். அந்த பாரதியை ஏத்துக்குங்க, ஆதரிக்கிறவங்க அதோட சேர்த்து பேசுங்கிறானே. நீங்க அதையும் மறைச்சிட்டு ஏன் இன்னைக்கு வந்து வீரவசமா கட்டு பேசுறீங்க? சரி, அது கடிதம் எழுதி கொடுத்துட்டார்ல. எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துக்கு அவர் உண்மையா நடந்துட்டார் சாவு வரைக்கும். அதுதான் உண்மை. எப்படி வந்து தன்மையா கேஸ் வந்த புதுச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம், புதுச்சேரியில இருந்தே 10 வருஷமேவே வெள்ளக்காரனுக்கு எதிராக எதுவுமே அதில் எழுதல. ஆன்மீக தேடலில் ஈடுபட்டாரு. அதற்கு பிற்பாடு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு, இதில் நீங்க சவர்கரோட ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல, பாரதியை ஆதரிக்கிற முற்போக்காளர்கள் சவர்கர் எல்லாரையும் கேட்கிறேன். சவர்கர் சிறைக்கு போற வரைக்கும் அந்தமான் சிறையில இருந்தான் அவன். அந்தமான் சிறையில கைதாகி அதுக்கு முன்னால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேச தியாகியா நீங்க சவர்கரை ஒத்துக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு கைதாகி உள்ள இருந்து தான், பாரதி மாதிரி கைதாகிறதுக்கு முன்னாலே இல்லை, உள்ள இருந்து அவன் பல மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்தா வெளியே வந்தான். வெளியே வந்ததுக்கு பிற்பாடு பாரதிக்கும் சவர்கருக்கும் என்ன ஒத்துமை, அந்த கடிதம் மட்டும் உள்ள ஒத்துமை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கடிதத்துக்கு உண்மையா வெள்ளக்கார அரசுக்கு விசுவாசமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை அவர்கள் வெள்ளக்காரனுக்கு எதிராக எதுவுமே செயல்படல. குறிப்பா பாரதியார் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு மிக கொடூரமான ஒடுக்குமுறை அதுவாரும் இல்லாதெல்லாம் நடக்குது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அது பத்தி ஒரு வார்த்தை அவர் எழுதவே இல்லை. நீங்க பெரியார் இங்க பார்க்கணும். உச்சி மீது வானிட்டு வீழுகின்ற அதெல்லாம் ஏங்க போதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்ட கவிதைகள்ல இருந்து நீங்க உதாரணம் சொல்லி சொல்லி கேக்குறீங்க. பெரும்பாலும் பாரதி இங்க யாரும் படிச்சது இல்ல. எல்லாருமே அடுத்தவங்க சொல்லி முன்முடிவு. பாரதி படிப்பதற்கு முன்ன வேற யாருக்குமே இது கிடையாது. நீங்க பாரதிதாசனையோ, வேற கவிஞரையோ, பெரியாரையோ, அம்பேத்கரையோ எல்லாம் படிப்பதற்கு கூட வேற ஒரு காரணங்கள் இருக்கும். அல்லது படிக்காம விட்டுருப்பாங்க. ஆனா எதிர்நிலையிலே இருப்பாங்க படிக்காமையே. ஆனா பாரதி குறித்து படிப்பதற்கு முன்னாலேயே பாரதி ஒரு மிக சிறந்த கவிஞன், அவன் பெண்ணுரிமை போராளி, அவன் சாதி ஒழிப்பாளி, அவன் சுதந்திர போராட்ட வீரருங்கிற முன்முடிவில் இருந்து தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில பேர் படிக்கிறதே கிடையாது, அடுத்தவங்க சொன்னதை வச்சு பேசுறாங்கல்ல. இது போல் அங்கங்க சொல்ற உதாரணம் இருக்குல்ல. சில செயல்பாடுகள் இருக்கு. இப்ப அவர் வந்து செல்லம்மா வந்து இல்லங்க, அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? சினிமா பார்த்து சொல்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வேற சமூகத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தயாராகவும் இல்லைன்னு ஒண்ணு செய்தி இருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த மாற்றமும் அதுல நிகழல. ஒன்னும் அதை இது சொல்லி முடிச்சிருந்தேன். அப்ப போனார்ல, சவர்கரும் வெளியில வந்துட்டு வெள்ளக்காரனுக்கு எதிராக எதுவுமே இயங்கல, இவரும் இயங்கல. ஜாலியன் வாலாபாக் கொடுத்து ஒரு சம்பவம் கூட கண்டிக்கல. மாறாக அவன் என்ன பண்ணான், சவர்கர் என்ன பண்ணான்னா, வெள்ளக்காரனை பத்தி பேசினா பிரச்சனை ஆயிடும், கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறோம்னு விசுவாசமா இருந்துட்டு அவன் என்ன காந்திக்கு எதிராக, முஸ்லீமுக்கு எதிராக இந்துத்துவ கண்ணோட்டத்தை கட்டமைக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா, வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசினா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனுக்கு எதிராக எதுவும் பேசாம இவர் என்ன பண்றாருன்னா, ஆன்மீக தேடல ஈடுபடுறது மட்டும் இல்லாம, அன்னைக்கு இருந்து 1916 ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி இருக்குல்ல, இவர் 21 இறந்து போறாரு, நீதி கட்சிக்கு எதிராக பேசுறாரு. எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசாம நீதி கட்சிக்கு எதிராக பேசுறாரு. பார்ப்பனர் அல்லாத இயக்கமா அதை பாக்குறாரு. நீதி கட்சி வெள்ளக்காரனின் கைகூலியா இருந்தாங்க, அப்படி கூட அவர் பேசல. வெள்ளக்காரனோட அவங்க இணக்கமா இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த பார்ப்பனர்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா போடுறாங்க, வெள்ளக்காரனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க நீதி கட்சின்னு பார்ப்பன சமூகம் இடஒதுக்கீடு எதிராக பேசுனாங்க. அந்த துணியிலோட பேசல. ஏன்னா அது சொன்னா வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆயிடும் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க பார்ப்பனர் அல்லாத இயக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்ப்பனர் அல்லாத இயக்க ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்க. இது என்ன அயோக்கியத்தனம், தேச துரோகிகள் அப்படி சொல்றாரு நாயர் எல்லாம். இவங்க எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பார்ப்பனர்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவா நடத்துறானா, மத்த ஜாதிக்காரன் நடத்தலையா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிராமண ஒரு பார்ப்பனரா இருந்துதான் நீதி கட்சி கண்டிக்கிறாரே தவிர, இவர் வெள்ளக்காரனுக்கு ஆதரவாளா இருக்கிற அந்த துணியோட கண்டிக்கலங்கிறது தான் ஒண்ணு. எங்க இருந்து கண்டிக்கிறாருன்னா, அது பிராமண சங்கத்துல போய் கண்டிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானது பாரதியோட வாழ்க்கையில. ஒண்ணு கண்டிக்கல. இது மட்டும் இல்ல, சுதந்திர போராட்டத்துல ரொம்ப தீவிரமா இருந்து கடிதம் எழுதி கொடுத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, பாண்டிச்சேரிக்கு முன்னால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கூட அவரோட சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளை இந்த இந்துத்துவ கருத்து இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, அவர் திப்பு சுல்தானை பத்தி ஒரு வார்த்தை கூட பாடல. திப்பு சுல்தான் தான் இந்தியாவின் முகமா பாக்குறான் வெள்ளக்காரன். திப்பு சுல்தானை வந்து கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும் போது வெள்ளக்காரன் மிரண்டது திப்பு சுல்தானை. அப்ப திப்பு சுல்தானை பாத்தீங்கன்னா, பாரதி திப்பு சுல்தானை பத்தி ஒரு வார்த்தை எழுதல. அதுக்கு முன்னால இங்க இருந்த கட்டபொம்மனை பத்தி ஒரு வார்த்தை எழுதல. கட்டபொம்மனை எழுதாதது கூட
அவர் வந்து எட்டயப்ப மகாராஜா கிட்ட வேலை பார்த்தாரு பேப்பர் எடிட்டரா, அதனால எட்டயப்ப மகாராஜாக்கு கட்டபொம்மனுக்கு ஒத்து போகாது, அதனால அவர் எழுதலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எழுதலாம் கிடையாது. அது ஒரு பிழைப்புவாதம் ஆயிடுச்சுன்னா அதுல முற்போக்கு ஆயிடுவார். அப்படி கூட கிடையாது. அவருடைய இயல்பு. ஏன் கட்டபொம்மன் எழுதலன்னா, கட்டபொம்மனையும் எழுதல. சரி, கட்டபொம்மன் அப்படி காரணம் எழுதல. அப்ப மருது சகோதரரை பத்தி எழுதிருக்கலாம்ல. மருது சகோதரரை பத்தி எழுதல, கட்டபொம்மனை எழுதல, மருது சகோதரர் எழுதல. ஏன் எழுதலன்னா, திப்பு சுல்தானை ஏன் எழுதலையோ அதனால இவங்களை பத்தி எழுதல. ஏன்னா கட்டபொம்மனும் மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், இவங்க எல்லாம் திப்பு சுல்தான் அலைவரிசையில் வராங்க. அவரோட தோழமையா இருந்தவங்க கிழக்கந்தி கம்பெனி இருக்கும்போது அப்ப எழுதல. அப்ப இந்துத்துவ சக்திகள், பிரிட்டிஷ் அரசின் உளவு நிறுவனமா வந்த இந்துத்துவ சக்திகள் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் அரசு சொன்னதை வைத்துக்கொண்டு திப்பு சுல்தானை ஒரு தேச துரோகியாகவும் திப்பு சுல்தானை ஒரு மதவெறியனாகவும் சித்தரிக்குது. ஏன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தினாதான் போக முடியும் இருக்கும்போது, அப்ப திப்பு சுல்தானை வைத்துக்கொண்டு தேசபக்தியை கட்டமைச்சிட்டாங்கன்னா இந்தியாவை நம்ம ஆள்வது ரொம்ப கஷ்டங்கிற சூழல் இருக்கும்போது, அவன் வந்து உளவுத்துறை ஒண்ணு பண்ணி இந்த சவர்கர், இந்துத்துவ சக்திகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க எல்லாமே திப்பு சுல்தானை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தையே பலியிட்டான் திப்பு சுல்தான். அவனை தேச துரோகின்னு சொல்லுவாங்க. அவனை ஒரு வார்த்தை வந்து திப்பு சுல்தானப்பா தேச துரோகி, திப்பு சுல்தான் மதவெறி எல்லாம் கட்டமைக்கிறாங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பித்தது. அதனால் திப்பு சுல்தானை பேசவே இல்லை. அது மட்டும் இல்ல, சம்பந்தம் இல்லாமல் என்ன பண்ணாங்க இந்துத்துவ சக்திகள், திப்பு சுல்தானை போராடி வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி திப்பு சுல்தானை தேச துரோகின்னு சொல்லிட்டு, வெள்ளக்காரனோடு போரிடாத, வெள்ளக்காரன் காலகட்டத்தில் இல்லாத மராட்டிய சிவாஜியை புகழ்ந்து பேசுவாங்க. மராட்டி சிவாஜி வீரம்னு வெள்ளக்காரனை வைத்து பேசுவது. அது ஏன் பேசுறாங்கன்னா, மராட்டி சிவாஜி அவுரங்கசீப்போட சண்டை போட்டான், அது முஸ்லீம் குறியீடா பயன்படுத்தி பேசுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதை செய்யறவர் திப்பு சுல்தானை புறக்கணிக்கிறாரு அல்லது மறைமுகமா திட்டி எழுதுற பாரதியாரு, இந்த பக்கத்தில் யாரை பாராட்டி எழுதுறாருன்னா சிவாஜி வீர சிவாஜின்னு போட்டு வீர சிவாஜி பாட்டு எழுதுறாரு. பார்த்தீங்களா, இந்த துணியில தான் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள் ஈடுபடும் போது கூட இந்தியா முழுக்க இருந்த இந்துத்துவ கருத்துக்களோட கண்ணோட்டம் என்னவாக இருந்தது, இஸ்லாமிற்கு எதிரான கண்ணோட்டம் எப்படி இருந்தது, அதே போல் வந்து சிவாஜியை, மராட்டி சிவாஜி வைத்துக்கொண்டு திப்பு சுல்தான் எதிர்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருந்ததோ அது இருந்தது. வங்க பிரிவினையின் போது அங்க இருக்குது, வங்கத்துல வெறும் வங்காளத்துல வந்து முஸ்லீம் இந்து கலவரம் நடக்குது. அந்த முஸ்லீம் இந்து கலவரத்தை எப்படி வந்து அவங்க வந்து இந்துத்துவ சக்தியில முஸ்லீமுக்கு எதிராக பயன்படுத்தினாங்களோ, தமிழ்நாட்டில் அந்த சுவடே இல்லாத போது தமிழ்நாட்டுக்குள்ளார இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டி முதல் எழுதுறாரு 1910 இஸ்லாமிய போக்கிரிகள், இந்து நெஞ்சம், இந்து ரத்தம் துடிக்குது, இந்து பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க, நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு பக்கமா எழுதுறாரு தான். யார் இங்க எழுதுறாரு? அந்த சூழல் இங்கவே இல்லை. அப்ப அந்த காலகட்டம் சொன்னதுக்கு தான் நான் கேட்டேன். அந்த காலகட்டம்னா வங்காளத்தில் இந்த வன்முறை நடக்கும்போது அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறவர் தாகூர் அங்கேயே இருக்கிறார், வங்காளத்திலே இருக்கிறாரு. அவர் பாரதியோட மூத்தவர். ஆனா அவருக்கு கண்டிக்கவே இல்லை. அவர் ஒருபோதும் இந்துக்களை பத்தி கண்டிக்கல, முஸ்லீம் போக்கிரிகள் அவர் சொல்லல. மாறாக அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. பாரதி என்ன பண்ணாரு, இது ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்குது. இல்ல பொதுவா இந்த வந்தே மாதரம் வந்தீங்கல்ல, அதுக்கு வந்துருங்க. வந்தே மாதரத்தை இன்னைக்கு நடத்துறாங்கல்ல, அதற்கும் பாரதிக்கும் ஒரு முடிச்சிருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. இந்த வந்தே மாதரம், அதுக்கு பாரதிக்கு தாகூருக்கு வந்தே மாதரம், இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முடிச்சு இருக்குது. இன்னைக்கு வந்தே மாதரத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா, இந்த ஜனகண மனகதி வேணாங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜக கோரிக்கை. இதை எடுத்துட்டு வந்தே மாதரத்தை கொண்டு வந்து வைக்கணும்னு. இந்த வந்தே மாதரத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்க, பாரதி ஏன் வந்தே மாதரம் பாரதிக்கு முன்மொழி வைக்கிறாங்கன்னா, இங்க வந்தே மாதரத்தை ரொம்ப உயர்வா கொண்டு வந்தவர்னு வச்சுங்க. அந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் எங்க வந்ததுன்னா, ஆனந்த மடம்னு ஒரு நாவல்ல பக்கிங் சந்தர் சட்டர்ஜி எழுதின பாடல். அந்த நாவல்ல என்ன எழுதுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு, அவர்கிட்ட இருக்கிற மத வெறுப்பு, மற்ற மதங்கள் மேல வெறுப்பு, அவர்கிட்ட இருக்கிற பார்ப்பனை மேன்மையை வலியுறுத்தி அவர் வந்தே மாதரம் பாடல்ல இந்து அடையாளத்தோடு அந்த நாவல்ல அவர் கதாநாயகன் எழுதுறான். அந்த நாவலே சுதந்திர போராட்டத்துல பத்தி வெள்ளக்காரனுக்கு எதிரான நாவல் கிடையாது. அது முழுக்க எதற்கு எதிரான நாவல்னா, இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நாவல், முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு பாடல். அதை வச்சு பாடும்போது அதுக்கு ஆள்கிட்ட இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவர் யாரு, அந்த பக்கிங் சந்தர் சட்டர்ஜி யாரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, அவர் வெள்ளக்காரங்கிட்ட கலெக்டரா சப் கலெக்டரா வேலை பார்க்குறாரு. அவர் தான் இவங்க வந்தே பாடல் எழுத வைக்கிறாங்க. அந்த பக்கிங் சந்தர் சட்டர்ஜி யாருன்னா, வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஒரு சப் கலெக்டர் மாதிரி போஸ்டிங்ல வேலை பார்க்குற ஒரு நபர் தான் ஆனந்த மடம் நாவல்ல வந்தே மாதரன் பாடல் எழுதுறாங்க. அந்த பாடல் தான் இவங்க சுதந்திர போராட்டத்துல தேசிய பாடலா வச்சு அப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெள்ளக்காரனோட விசுவாசமா இருந்து இந்த நாட்டுக்கு துரோகம் செய்த பங்கிம் சந்தர் சட்டர்ஜி எழுதுன அந்த வெள்ளக்காரன்ட்ட சப் கலெக்டர் வேலை பார்த்து அவர் எழுதின பாடல் எடுத்தாந்து இன்னைக்கு தேசபக்தி பாடல்னு வைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் வந்து இங்க இருக்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அதே மாநிலத்துல, அதே பகுதியில் இருந்த வங்காளத்தில் இருந்த தாகூர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாவல் எழுதுறாரு. அவர் என்ன நாவல் எழுதுறாருன்னா, அவர் ஒரு நாவல் எழுதி வந்தே மாதர கதாநாயகன் மாதிரி இவர் ஒரு கதாநாயகனை உருவாக்கி அந்த வந்தே மாதர பாடலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவர் ஜனகண மனகதின்னு ஒரு பாடல் வைக்கிறார் 1910. அந்த பாடல் தான் பின்னால சுதந்திர போராட்டத்துக்கு வருது. இதுதான் வந்தே மாதர பாடலுக்கும் ரவீந்திரநாத் தாகூர் தான் இசையமைச்சாரு அப்படின்னு. ஆனா அவர் ஆல்டர்னேட்டிவ் அது வச்சது. அதனால தான்
அதுக்கு பிற்பாடு காங்கிரஸ்க்குள்ளாரே அந்த பாடல் தேவையில்லைன்னு காந்தி மற்றவர்கள் எல்லோரும் வந்தே மாதரம் தான் வேணும்னு பிடிவாதம் பிடித்த போது இந்த பாடலை திருப்பி கொண்டு வந்து அதை வந்து ஜனநாயக மதத்தை தேசிய கீதமா மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த ரிலேட்டடா தான் பாரதி வந்தே மாதரம் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இவங்க சேர்ந்து இயங்குறாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை நீங்க புரிஞ்சிக்காம இவர் பாரதி அதை சொல்லியிருக்கிறாரு, இதை சொல்லியிருக்கிறாரு, அவர் 2 வரி சொல்லியிருக்காரு, 3 எந்த இடத்துலையும் அவர் கடைசி காலம் வரைக்கும் கராரான சுதந்திர போராட்ட வீரராக கூட நடந்துட்டு கிடையாது. நீங்க வஉசியோட இல்ல, சாப்டர் ஜாதி ஏற்றத்தாழ்வுல அவர் அங்கீகரிக்கல. என்ன எதை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினாரு. நீங்க என்ன எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஜாதியில் இல்லையடி பாப்பா, ஆமா வெள்ளை ஜாதிகள் நிறத்துரு ஏங்க, பூனை அதாங்க அதான் சொல்றாங்க பாடிருக்காங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லக்கூடாது. ஜாதிகள் இருக்குதடி பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பார்னு சொல்லிட்டார்ல அந்த பாப்பால முடிஞ்சு போச்சு இல்ல அதோட. அப்புறம் அடுத்த வரியில இல்லாத ஜாதிகள குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் ஏன் சொல்றாரு? இல்லன்னு சொல்லியாச்சு. இல்லாதல எப்படி வந்து குலம் உயர்வு தாழ்வுன்னு இருக்க முடியும்? எப்படிங்க இருக்க முடியும்? அப்ப அவர் எழுதியிருந்தா யோக்கியமா எப்படி எழுதிக்கணும்? ஜாதியில் இருக்குதடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு எழுதிருக்கணும். அதான லாஜிக். அப்போ இது மேம்போக்க எழுதப்படுறது. அந்த நீங்க அவரே தான் 1000 மூன்று இங்கு ஜாதின்னு எழுதியிருக்காரு. அதுதான் பெரியார் கேட்டாரு. 1000 உண்டுங்கு ஜாதின்னு பாரதியார் எழுதியிருக்கிறாரு. 1000 உண்டுங்கு ஜாதி என் அந்நியர் வந்து புகழண்ட நீதின்னு பாரதி எழுதியிருக்காருன்னு பெரியார் சொன்னார். ஏன்டா 1000 ஜாதி வச்சிருந்தா அந்நியன் தான்டா வருவான்னு கேட்டாரு. அது என்னன்னா அந்நியர்கள் வந்து இங்க ஜாதி எதுக்காக எழுதுறாருங்கிறத புரிஞ்சுங்க. 1000 உண்டு இங்கு ஜாதி இனி அந்நியர் வந்து புகழண்ட நீதி அப்படின்னு சொல்றது வெள்ளக்காரத நாட்டை பிடிச்சிட்டாங்கிறதுக்காக சொல்றது இல்ல. 1000 உண்டு இங்கு ஜாதின்னு சொல்லு. இந்த ஜாதி சிஸ்டத்துக்குள் யாரு தெருவுல நடக்கக்கூடாது, யாரு படிக்க கூடாதுங்கிறவன வெள்ளக்காரன் படிக்க வச்சிடறான். அப்ப எழுதப்பட்ட பாடல் அது. நீ யாரா இங்க வந்து எங்க ஜாதி பேதத்தை உடைக்கிறது? 1000 உண்டு இங்கு ஜாதி நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற அது சுதந்திர போராட்டத்தை கண்ணோட்டம் கொண்ட பாடல் இல்ல. 1000 உண்டு இங்கு ஜாதி அந்நியர் வந்து புகழண்ட நீதினா இங்க மிஷனரிஸ் வந்து கல்வி கொடுக்குது. நீங்க மிஷனரிஸ்க்கு கிறிஸ்துவ மிஷனரிஸ் இங்க ஏராளமான பள்ளிக்கூடங்களை எங்க கொடுக்குது? தலித் மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குது பாத்தீங்களா? அந்த கண்ணோட்டத்துல அது 1000 உண்டு ஜாதி அந்நியர் வந்து புகழன்னு இதுக்கு என்ன சாட்சி வேணும்னு கேக்குறீங்களா? கட்டுரையில் இருக்குது. பாரதி சொல்றது மிஷனரிஸ் கண்ணோட்டத்துல சொல்றாரு. அவன் வந்து ஜாதி கீழ் ஜாதியால் கீழா தள்ளப்பட்ட மக்களை படிக்க வைக்கிறான், கல்வி கொடுக்குறான். நீ யாரா இங்க வந்து பாக்குற கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட பாடல் தான். அதுக்கு என்ன சாட்சி வேணுங்கிறீங்களா? ஒரு கட்டுரை எழுதுறாரு. நான் ஒரு நாள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் முன்னால 2 அழகிய பிராமண பெண்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில பைபிள் இருந்தது. இயேசு கிறிஸ்து பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. நான் காலம்புறமா நீங்க எல்லாம் பெண்கள் மாதர் தம்மை இழிவு செய்யும் பெண்கள்னு அந்த பாரதி எழுதுறாரு. பெண்கள் படிக்கணும் நான் கூட பேசியிருக்கிறேன். நம்ம பெண்கள் படித்து இந்த பைபிள் படிக்கிறதுக்கு தானே படிக்க வச்சோம், இது படிக்காமே இருக்கலாம்னு எழுதுறாரு. இதான் பாரதி. அப்ப நீங்க மேற்போக்கா சொல்றது இல்ல. ஒருத்தர் எது சார்ந்து அவங்க பேசுறாங்க? பெண்கள்லாம் அடிமையா இருக்கும்னு யாராவது சொல்றாங்களா? இந்துத்துவ சக்தியில சொல்லிட்டு ஆனா நமக்குள்ள வேத மரபு வேணும்னு சொல்லுவாங்க, நமக்குள்ள புராண மரபு வேணும்னு சொல்லுவாங்க, பெண்கள் அதிக குழந்தை பெத்துக்கு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அவங்க உள்ளடக்கமா இருக்கு. சிலுவை கும்பிடும் இயேசு மதத்தார் அதுதாங்க. யாவிலும் பாதிரியார் அன்னைக்கு யாராவது பண்டு கொடுத்துருப்பாரு. ஏங்க இன்றைக்கு இல்லையா? நீங்க இப்போ கஞ்சி குடிக்கிறது இல்லையா? பாஜக காரங்க வந்து மசூதியில் கஞ்சி குடிக்கிறது இல்லையா? மசூதியில கஞ்சி குடிச்சு பாபர் மசூதியில போய் கஞ்சி குடிச்சோம்னா பாபர் மசூதி அடிச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பண்றது இல்லையா? ஏன் இப்போ தர்மபுரியில தலித் வீட்டுல போய் சாப்பிட்டோம் தான் பிரச்சனை வரும்போது தலித் வீட்டை இடிச்சிருக்கிறான். அப்ப நீங்க சேர்ந்து புழங்கும் போது ஒரு சர்வைவல் தேவைப்படும் தான் அங்க புழங்குவதும் இதுல ஒரு அடையாளம் கிடைக்கும்னா பொது அடையாளம் கிடைக்கலாம் சேர்ந்து இயங்குறது தான். நெருக்கி பிடிச்சு பார்க்கும்போது எவன் என்னவா இருக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பாரதியை நீங்க மேம்போக்கா பாக்குறீங்க சொல்றீங்க இல்ல, அந்தந்த கவிதைகளுக்கு கீழவே அது இருக்குது. பார்ப்பனர்களை பத்தி திட்டி எழுதிட்டாரு அப்படின்னு இருக்குது. ஆனா அவரே சொல்றார், வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், அப்புறம் நீதி நிலை தவறாமல் தண்ட நாமங்கள் செய்வன் செட்டி அப்படின்னு சொல்லி 4 வர்ணத்தை ஆதரிச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்ப அதுலதான் அவர் இருக்கிறாரு. அப்ப பொது சமூகத்தோட இயங்குறாரு. பொது சமூகத்துல வஉசி மற்றவங்களோட இயங்கும் போது அவருக்கு அந்த கண்ணோட்டம் தேவைப்படுது. அப்ப அங்க இயங்குறாரு. தன்னோட ஐடியாலஜில இருக்கும்போது இதை பின்புலத்துலதான் அதை இயங்குறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அவன் தான் பார்ப்பான். அதாங்க அதெல்லாம் எழுதுறாரு. ஆனா பார்ப்பன சீமான் சொல்றாரு. சீமானுக்கு வந்து எதுவும் தெரியாதுங்க. அவர் மாடல்லங்கிற திருக்குறள் சொன்னதே அவர் வந்து அவர் மாடுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கிறாரு. அப்ப அவரை பத்தி நீங்க என்ன பேசுவீங்க? வஉசிக்கு அவருக்குமான இதை விட்டுருங்க. வஉசிக்கு அவருக்குமான பிரச்சனை நடந்திருக்குது. அப்ப 2 பாரதியோட பின்காலம் சொன்னல அவர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து முழுக்க வந்து பார்ப்பன சங்கத்துல போயிடுறாரு, நீதி கட்சி எதிர்ப்பாளராக போறாருன்னு. வஉசி என்ன பண்றாரு? வஉசி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து பாக்குறாரு, ஊரே வெறிச்சோடி கிடக்கு. நாட்டை கப்பலை வித்துட்டாங்க. எந்த கப்பலை விட்டாரோ அந்த கப்பலை காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வெள்ளக்காரனுக்கு வித்துட்டாங்க. அப்ப பாரதியை பார்க்கறதுக்கு ஒரு புதுச்சேரிக்கு போறாரு. புதுச்சேரியில போய் பாரதியோட பேசும்போது பாரதிக்கு அவருக்கு அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர், பாரதியார், வஉசி 3 பேர் இருக்கிறாங்க. இது வஉசி தான் எழுதுறாரு. யார் பத்திரிகையில் எழுதுறாருன்னா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாலாம் ஒப்பற்ற தியாகி. பாரதியோட ஒப்பிட்டீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் அதே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தியாகம் தான் சந்திச்சாரு. சிறையில் வந்து தொழுநோய் வந்து இறந்து போனாரு. வஉசி மாதிரி ஒரு பெரிய ஒப்பற்ற தியாகி. 2 பேரும் ஒன்னா தான் சிறையில் இருந்தாங்க. ஆனா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை.
நீங்க வஉசி பாரதிக்கு என்னென்ன கூறுகள் அவர் வந்து தன்னோட சாதி கண்ணோட்டம் இல்லாம அதெல்லாம் அது இல்லை. அது வஉசி சுப்பிரமணிய சிவா கிட்ட அது இருந்திருக்குது, அவர்கிட்ட இருந்திருக்குது. அப்போ புதுச்சேரியில பாரதியார், அரவிந்தர் இவங்க எல்லாம் இருக்கும்போது பாரதியார் ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ் மொழியை நாம் சீர்திருத்த வேண்டும்னு பாரதியார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல வடமொழியில் உள்ள ஷா, இஸ் போன்ற உச்சரிப்புகள் தமிழ்ல இல்ல. அந்த உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி தமிழை சீர்திருத்தணும்னு சொல்லும்போது வஉசி பாரதியை வந்து பாரதி மேல அவ்வளவு பிரியம் உண்டவர். வஉசி மூத்தவர். ஆனாலும் பாரதிய மூத்தவர் போலதான் வஉசி நடந்துப்பாரு. அவ்வளவு பிரியம் கொண்டவர், அவர் மேல அவ்வளவு அன்பு கொண்டவர் முதல் முறையாக மறுத்து பேசுறாரு. மறுத்து என்ன பேசுறாரு? நீங்க வந்து தமிழை வந்து சமஸ்கிருதத்துக்கு ஏற்ற மாதிரி திருத்தணும்னு சொல்றீங்க. ஷா, இஸ் எல்லாம் இல்லைன்னு. அதே போல் சமஸ்கிருதத்துல தமிழ்ல உள்ள சிறப்பு மாதிரி ழா, ஈழெல்லாம் கிடையாது. அதனால சமஸ்கிருதத்தை நீங்க சீர்திருத்துவீங்களான்னு கேட்கிறாரு. 2 பேரும் சண்டை எடுத்தாங்க. இது வஉசியே பதிவு பண்றாரு. அதற்கு பின்னால் ஒரு மறுப்பை ஞானபானு பத்திரிகையில சுப்பிரமணிய சிவா நடத்துற ஞானபானு பத்திரிகையில வஉசி மறுப்பு எழுதுறாரு. பாரதியாருக்கு மறுப்பு எழுதுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை போயிருக்குது. இவங்க 2 பேரும் அவ்வளவு குடும்பம். இன்னொரு விஷயம் சொல்றீங்களா, பாரதிக்கு அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு. தனிப்பட்ட முறையில் மாமா அப்படிங்கிறது பாரதியாருக்கு போதை பஸ்து பழக்கம் இருந்ததுன்னு வஉசி எழுதுறாரு. போதைங்கிறது சாராயம் குடிக்கிறது அந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரியான இது அப்படின்னு அந்த மாதிரி போடுற பழக்கம் வஉசி அதை எழுதுறாரு. சென்னையில எல்லாம் முடிச்சு இங்க வந்துடுறாரு. சுதந்திர படத்தில் வேலை தேடி இங்க வந்து கஷ்டப்படுறாரு. சென்னையில வந்து அவர் இருக்கும்போது பாரதியார் எப்போ பாரு அவங்க வீட்டுல போய் இருந்துருவார். ஒரு முறை எழுதுறாரு, நான் இல்ல அப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவங்க வீட்டுல கூட அவர் செல்வாக்கா இருக்க முடியாது பாரதியார். அதை விட செல்வாக்கா வஉசி வீட்டுல இருக்கிறார். வஉசி யாரை வேணாலும் ரோட்ல போறலாம் கூட்டு வந்துருவார். திடீர்னு ஒரு நாள் நான் இல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு மாமா. வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒரு குள்ளச்சாமின்னு ரோட்ல இருக்கிற ஆளை கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்துட்டு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருக்காரு, இவருக்கு என்ன தேய்ச்சி தலைக்குளிப்பாட்டு இருக்காரு அப்படின்னா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஆள், எவனோ பைத்தியக்காரன் மாதிரி. அந்த அம்மா பாரதி சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ரோட்ல போன அந்த பைத்தியக்காரனை கொண்டாந்து எண்ணெய் தேய்ச்சி தலைப்பாடு கொடுப்பட்டு 2 பேருக்கு சாப்பாடு போட்டு திண்ணையில் சாப்பிட்டு 2 பேர் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்துட்டதுக்கு அப்புறம் பாரதியார் இவர் வந்து ஒரு பிள்ளைச்சாமின்னு ஒரு பேர் சொல்றாரு, சாமியார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த பேர் எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. மாமாவும் அந்த சாமியாரும் டப்பாவில் இருந்து உருண்டையா எடுத்து போட்டு வாயில போட்டுக்கிட்டாங்க. மாமா இப்படிதான் உடம்பு கெடுத்துக்கிறாருன்னு அவர் எழுதுறாரு. இப்ப அவ்வளவு 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க. இப்ப பாரதியோட வறுமை, பாரதியை தான் சார்ந்த சமூகத்துக்குள் அவர்கள் கைவிட்ட தன்மை, அவரோட மரணத்துக்கு 100 பேரோட வராததுக்கு காரணம் என்னன்னா, பொருளாதார ரீதியா அவருக்கு வருமானம் இல்லாத சூழலா குடும்பம் மாறுது. ஓரளவுக்கு தான் உதவி பண்ண, யாரும் உதவி பண்ணாமலாம் இல்ல. இந்தியா பத்திரிகை நடத்துற பார்த்த சாரதி எல்லாருமே இந்தியா பத்திரிகை நடத்துறவங்க, சுதேசம் நடத்துறவங்க அவருக்காக நிறைய செய்தார்கள். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல் அவரோட தனிப்பட்ட பழக்கத்தின் காரணமாக எதையும் தொடராதனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கைவிட்டுறாங்க. கொடுத்தா இவர் பண்ணிடுவாரு, கொடுத்தா இவர் காசை வாங்கி இதை பண்ணிடுவாருங்கிறதுனால கைவிட்டது தான் காரணம். அவங்க சமூகத்துல எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு, அதனால கிடையாது. அப்படி விட்டுருந்தா இந்த உதவியை பண்ணிருக்க முடியாது. பாரதியை அந்த சமூகத்துல கைவிட்டு இருந்தாங்கன்னா பாரதின்னு ஒரு நபரே கிடையாது. அவர் பத்திரிகை நடத்திருக்க முடியாது. இந்தியா பத்திரிகை நடத்துறது ஒரு ஐயங்காரு, சுதேசமித்திரன் நடத்துறது அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க. பல்வேறு நேரங்களில் அவரை விழுந்த போதெல்லாம் அவர் பத்திரிகை கொடுத்து, அவருக்கு பொறுப்பு கொடுத்து, அவருக்கு பணம் கொடுத்து தூக்கி நிப்பாட்டி, அவர் எழுத்தாளரா, கவிஞரா, பத்திரிகையாளரா இருக்கிறாருன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க செய்த உதவிதான். அவங்களாலதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. திருவள்ளிக்கேணியில் இருக்கும்போது சரி, மற்ற பகுதியில் இருக்கும்போது அவர் தனிப்பட்ட பழக்கத்தின் காரணமாக உதவி செய்கிற ஒவ்வொரு விலகும் போது தான் அவர் சுருங்கி போறாரு. குடும்பத்திலையும் ஆதரவு இல்லை, வெளியில யார் கூட பழகிட்டு வர்றதுங்கிற ஒரு காரணமா இருந்திருக்குது. பின்னால போயிடுறாரு. இன்னைக்கு கூட குடும்பத்துல பொருளாதார ரீதியா சரியில்லை, அவருக்கு ஏதோ தனிப்பட்ட முறையான கெட்ட பழக்கங்கள் இருக்குதுன்னா எவ்வளவு காலம் தான் குடும்பம் பின்தொடருவாங்க. அதன் காரணமா தான் அந்த சமூகம் கைவிட்டதை தவிர பாரதி அந்த சமூகம் கைவிடலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு மகா கவி இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சீமானுக்கு வித்தியாசம் இல்லை. மகா கவி என்பதற்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. மகா காவி தான் நிரூபிச்சிருக்கிறேன். நீங்க திருப்பி வந்து கடைசியில வந்து என்னதான் இருந்தாலும் அப்படின்னு வந்து கடைசியில வந்து மகா சமூக கண்ணோட்டத்தை சொல்றேன். நான் அவரோட அரசியல் பின்புலத்தை சொல்றேன். அது அவர்கிட்ட இருக்குது, நிறைந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து கவித்துவமான வார்த்தைகள் இருக்குது. சிறப்பா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. பாரதியார் யார் அப்படின்னா அவரு கவிதை எழுத தெரிந்த முதலாம் ராமகோபாலன். அதான் பாரதியார். இதை நான் முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டிங்கா கூட போட்டிருந்தேன். ராமகோபாலன் பின்னால என்னெல்லாம் பேசுறாரோ உரைநடையா மேடையில் அதை கவித்துவமாவே முன்னாலே பேசியிருக்கிறாரு தான் பாரதியார். அப்ப நெருக்க பிடிச்சி பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்குள்ளார எல்லாரும் சமம்னு ராமகோபாலன் சொல்லதான் செய்யறாரு. எல்லாரும் அவரும் தான் சொல்றாரு. நெருக்கி பிடிச்சி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் மேன்மையானது, ஆரியம் தான் மேன்மையானதுங்கிற கண்ணோட்டம் 2 பேர்ட்டையும் பொதுவா இருக்குது அப்படிங்கிறது அதோட இயல்பு. அதே மாதிரி பெண்கள் இதெல்லாம் பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்கிறார். வேதகாலத்து பெண்கள், மைத்ரேயி, சீதா, இவங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். பெண்கள் பெருமை குறித்து நிறைய பேசியிருக்கார். வெளிநாட்டு பெண்களின் புகழ் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் 1912 தென்னிந்தியாவின் முதல் மருத்துவராக பட்டம் பெற்றது முத்துலட்சுமி அம்மையார். தமிழ்நாட்டில் தான் அவர் வாழ்ந்த இந்த பகுதியில் தான் மருத்துவமாக அவங்க முதல் பெண் மருத்துவராக வந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவே இல்லை, ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லை.
21 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். அந்த அம்மா பட்டம் பெற்றது ரகசியமா இல்ல. அது எல்லா பத்திரிகையும் செய்தி. இவர் பத்திரிகையாளர் வேற. மத்தவங்களுக்கு கூட தெரியாம இருந்திருக்கும். பாரதிக்கு தெரியாம இருந்திருக்காது. பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. எல்லாரை விடவும் நெருக்கமா பாரதிக்கு தெரிந்திருந்தும் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி எம்மையார் பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் எழுதல அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல் பாரதி வந்து எப்படி இப்ப இன்னைக்கு இந்த மேடையில அவர் சீமான் பேசினார்னா சொல்றீங்கல்ல, நல்லா கடிஞ்சீங்க. பாரதி வெள்ளைக்காரனுக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர் எடுப்பாவும் இருக்கணும், அதே சமயத்துல வெள்ளைக்காரனை பகச்சிக்கும் கூடாது என்பதனால என்ன பண்றாருன்னா, திராவிட இயக்கம் அல்லது நீதி கட்சி இருக்குல்ல, நீதி கட்சி கடுமையா சாடுறாரு. கடுமையா தேச துரோகிகள் அப்படி இப்படி சொல்லுவதன் மூலமாக தன்னை ஒரு தேசப்பற்றாளன் சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி செத்திருக்கிறாரு. அதனால வெள்ளைக்காரன் நீங்க தப்பா நினைச்சிடாது, நான் சொன்னது இவங்கள தான் சொன்னேங்கிற துணியோட என்ன பண்றாரு சொல்றாரு. அதே தான் சீமான் மாதிரி ஆட்கள். நல்லா பாருங்க, இவங்களும் அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பேசுறது. இவங்க தமிழ் தேசியம், அவர் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனை பகச்சுக்கிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் திரும்பி. அதனால என்ன பண்றாரு, தனக்கு மிடுக்கா இருக்கணுங்கிறதுனால தேச துரோகிகள்னு நீதி கட்சியை மட்டும் திட்டுறாரு, வெள்ளைக்காரனை பத்தி சொல்றது இல்ல. இவங்க என்ன பாருங்க, தமிழ் தேசியம் தனி நாடெல்லாம் பேசுறேன்னா இந்திய தேசியத்தை பத்தி பேசணும், இந்திய அரசு பத்தி பேசணும், ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அதை பேசினா ஜெயிலுக்கு போயிடணும். அப்ப என்ன பண்றது, அதே பாரதிய கண்டா மாதிரி திராவிட இயக்கத்தை பேசுறது, அண்டாவை பெரியார் திட்டி பேசிட்டு அப்படியே மிடுக்கா போறது. மைலாட் உங்களை நான் சொல்லல, மோடிஜி கவர்மெண்ட் இந்திய அரசை பத்தி சொல்ல மாட்டேன்ற பதில இந்த பிழைப்புவாதம் இதுல சீமானே எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வரலாறு இருக்கு, சீமான் ஷூ நக்கிற வரலாறு பேசினாரு. சீமான் வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய முற்போக்காளர் மாதிரியும், அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறிட்டாரு, அதனால அவரு பிழைப்புவாதம் தான் அவரு. அதனால அவரோட கருத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அணுகிறது முறையா இருக்காது. பாரதி கிட்ட இருக்கிற ஒரு நேர்மை சீமான் மாதிரியான பிழைப்புவாதிகள்கிட்ட கிடையாது. பாரதி எவ்வளவு பீக்ல பார்ப்பனல்லா சமூகத்தோட சேர்ந்து இயங்கினாலும் தன்னோட பார்ப்பன ஐடியாலஜி எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அவர் ஒருபோதும் இந்த நாடு வேத நாடு அல்ல, இங்க 4 வர்ண முறை வந்து நியாயமற்றது கிடையாது, இங்க யார் மேல சங்கராச்சாரியாலும் சொன்னது கிடையாது, இங்க தமிழை விட சமஸ்கிருத தமிழ் தான் உயர்வானதுன்னு அவர் சொன்னது கிடையாது. அதனால அவர் எப்பவுமே விட்டு கொடுக்க. ஒரு இடம் காட்ட சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு பேசுற விஷயங்கள ஒரு இடம் காட்ட சொல்லுங்க. ஒரு இடத்த கூட அவர் தன்னுடைய பார்ப்பன ஐடியாலஜியை அவர் ரொம்ப புரட்சிகரமா சுதந்திர போராட்ட இருக்கு பேசும்போதும் சரி, இங்க இருக்கிற தமிழ் உயர்வை பேசும்போதும் சரி, அல்லது இங்க இருக்கிற கம்யூனிசத்தை ரஷ்ய புரட்சி பேசும்போதும் சரி, தன்னோட பார்ப்பன ஐடியாலஜியை டேமேஜ் பண்ணி ஒரு வார்த்தையை அவர் பேசியதில்லை. அது தெரிஞ்சுங்க. அப்போ அவர் அதுக்கு கிளியர் இல்லை. அந்த நேர்மை கூட சீமான்ட்ட கிடையாது. சீமான் எதை பேசுகிறாரோ, எதுதான் நான் சொல்றாரோ அது கிடையாது அந்த ஆளு. நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் எங்க அது கிடையாது, நாளைக்கே அது பண்ண அதுக்கு எதிராகவும் பேசுவாருங்கிறது சீமான் மாதிரியான பிழைப்புவாதிகளின் கருத்தை நீங்க வரையறுக்க முடியாதுங்கிற. பாரதியாரை நீங்க அப்படி சொல்ல முடியாது. பாரதியார்கிட்ட அவர் ஆரம்பத்தில் கவிதையா இருந்த ஆரம்பத்திலிருந்து அவர்கள் 21 வரைக்கும் அவர்கிட்ட ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அது என்னன்னா, வேதம், புராணம், இதிகாசம், சமஸ்கிருதம், இந்த சட்டப்பு தான் இந்தியாவின் அடையாளம் அப்படிங்கிற இந்த பின்புல கருத்திலிருந்து தான் அவர் எதையும் ஆதரிப்பது எதிர்ப்பதுங்கிற அந்த பின்னோட்டம் தெளிவும் அதுதான் அவரோட தத்துவ பின்னணி. பாரதிய ஒன்லைன்ல சொல்லுங்கன்னா, அவரோட அடிப்படை இதுக்கு மாறா அவர் எது சிந்திக்க மாட்டார். வேதத்துக்கு மாறா, 4 வர்ணத்துக்கு மாறா, சமஸ்கிருதத்துக்கு எதிரா, இந்து தர்மம்னு சொல்லப்படுற இதுக்கு எதிராக அவர் எதையும் யோசிக்க மாட்டாரு. அதற்குள்ளார முற்போக்கு போறது வர்றது, அதில் ஆரிய சமாஜ்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க, மதமாற்றத்தை தடுக்கிறது தான் உருவாக்குனாங்க. ஆனா அவங்க வேதம் எதிர்ப்பானதுன்னு கிடையாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பூணூல் போடுவது, அதற்கு பிற்பாடு வந்து மதமாற்றம் வந்தவங்களை திருப்பி கல்வி கொடுக்கறதுலாம் நெருக்கடி வராங்கன்னா, இங்க கிறிஸ்துவ முஸ்லீம் மதம் மாறி போறாங்க தலித் மக்கள் என்பதற்காக ஆரிய சமாஜை உருவாக்குனாங்க. அந்த கண்ணோட்டம், அது மாதிரியான கண்ணோட்டங்கள் பாரதியார்கிட்ட இருக்கும். ஆனா அடிப்படையில இருந்து அவங்க மாற மாட்டாங்கிறத புரிஞ்சுங்க. அந்த நேர்மை பாரதியார்கிட்ட தன் பிறப்பு சார்ந்து ஐடியாலஜி அந்த இந்துத்துவ கருத்துக்கள்ல அவர் இருந்துகிட்டு இருந்த நேர்மை இருக்குல்ல, அந்த நேர்மை விட்டு கிடையாது. இந்த மாதிரி பிழைப்போதல்ட்டு கிடையாது. அதனால இந்த பிழைப்போதைகளோட அவங்க கருத்து இதுதான் சொல்லிட்டாரு, அதுதான் சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் போய் கொடுத்துட்டு 2 வார்த்தை பெரியாரை புகழ்ந்து பேசுப்பான்னா பேசுவாங்க. அந்த மேடையில் கூட பேசும்போது பாருங்க, அண்ணாவை பத்திலாம் கேவலமா பேசிட்டு அந்த இடத்துல பேரறிஞர் அண்ணாங்கிறாரா. அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ், அதெல்லாம் ஒரு பிழைப்புவாத அரசியல் பின்புலம். நாளை மறுநாள் இப்போ திமுக தலைவரை போய் பாக்குறாருல்ல, அதுலயும் ஒரு திமுக தலைவரை போய் முத்து இறந்ததுக்காக தலைவரை பார்த்து பேசுறாரு. உண்மையில் நீ முத்து அவர்கள் இறந்ததுக்கு பார்க்கணும், அவங்க பையனை தான் போய் பார்த்துருக்கணும் இல்லையா, அவங்க மகனை போய் பார்த்துருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் இவங்கள வந்து பார்த்துருக்கணும். அவங்க மகனை போய் பார்க்கவே இல்லை, அவங்க குடும்பத்தை பார்க்கவே இல்லை. அதுல ஒரு பிழைப்புவாதம். இதை காரணமா வைத்துக்கொண்டு முதல்வர் ஏதாவது தொடர்பு ஏற்படுத்திக்கலாங்கிறத கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இவர்கள். அதனால இவங்க வந்து இதைத்தான் அவங்க நீங்க வடிவமைத்து அதை ஒரு கருத்தா வச்சு பேசாதீங்க. அவர்கள் அந்த நேரத்தில் சமூகத்தில் விளைக்கிற மிக ஆபத்தான விஷத்தனமான கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இவன்லாம் ஒரு ஆள் கிடையாதுங்கிறது, எப்பவுமே கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்ல, நீதி கட்சியோ பெரியாரி டாக்டர் அம்பேத்கர் எல்லாம் இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா இருந்தவங்க தேச துரோகிகள் ஒரு சித்தரிப்பை இன்னைக்கு வரைக்கும் சங்கிகளோ மற்றவங்களாம் நீதி கட்சி உட்பட திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த பாரதி வாழ்க்கையிலேருந்தே நான் இவங்களுக்கு மறுப்பு சொல்றேன். பாரதியை கொண்டாடிக்கிட்டே சொல்றாங்க.
பாரதி புதுச்சேரியில் இருந்தார். புதுச்சேரியில் இருக்கும்போது பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு இருந்தார். பிரெஞ்சு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் அங்கே வாழ்ந்தார். இந்த பிரெஞ்சு அரசாங்கம் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க நாட்டை பிடிச்சவங்க தானே. ஆமா. அப்போ அந்த நாட்டில் ஏன் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக கூட பிரிட்டிஷ் அரசுக்கு இப்போ இங்கிருந்து போயிட்டாரு. அந்த நாட்டில் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தார்ல, ஏன் வாழ்ந்தாரு? அப்போ அங்கே ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக தன்னோட பிழைப்புவாதத்துக்காகவும் தன் பாதுகாப்புக்காகவும் தன்னோட மண்ணை, தமிழ் மண்ணை ஒரு பிரெஞ்சு ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆதரித்து வாழ்ந்தார் பாரதியார், தனிப்பட்ட லாபங்களுக்காக. ஆனா இங்க நீதி கட்சியோ, தலைவர் அம்பேத்கரோ, தலைவர் பெரியாரோ தன்னோட சொந்த லாபங்களுக்காக இல்ல, இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக பிரிட்டிஷ் அரசை ஆதரித்தால் அதை வந்து பிழைப்புவாதுன்னு சொல்றாங்களே, இது மோசடியானதுங்கிறத பாரதியை ஆதரிக்கிறவர்கள் யாரும் நீதி கட்சியோ பெரியாரையோ அம்பேத்கரையோ வெள்ளக்காரனுக்கு ஆதரவாக தான் பேசுவதற்கான எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிறது சொல்லிக்கிறேன். இது போக பாரதி கிட்ட மையமா இருக்கிறது ஒண்ணு, இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லோரும் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அது தெரிஞ்சுங்க. நீங்க இந்திய பாரதி கிட்ட இந்து, இந்தி, இந்தியா இன்னைக்கு சொல்றோம்ல, அது முதல்ல அவர் தான் உருவாக்குறாரு. இந்தி, இந்து, இந்தியா, இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லோரும் இந்துக்கள்ங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு பாஜக சொல்லுகிற எல்லா விஷயமும் பாரதி முன்னமே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே. அதைத்தான் இன்னைக்கு சிஏ குடியுரிமை திருப்பு சட்டமா கொண்டு வருது. இந்துக்களா இருக்கிறவங்க தான் குடியுரிமைங்கிற சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராக வருது இல்ல, அதுதான் சொல்றாரு. இந்தியாவில் பிறந்தவங்களாம் இந்துக்கள்ங்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல, பாரதி கிட்ட நீங்க நெருக்கி பிடிச்சி பார்த்தா அல்லது நீங்க ஆழ்ந்து அவர் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க வந்து இந்த கண்ணோட்டம், வெள்ளைக்காரனுக்கு எதிராக பேசுனது, ஆங்கிலத்துக்கு எதிராக பேசுன கண்ணோட்டம் எல்லாம் கூட இருக்கும். அவர் சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேச மாட்டாரு, இங்க 4 வர்ண முறைக்கு எதிராக பேச மாட்டாருங்கிறது அவரோட அடிப்படை. அது புரிஞ்சுக்கணும்.